நான் சென்ற முறை 2017ஆம் ஆண்டில் இந்திய உச்சநீதிமன்றம் குற்றவியல் விசாரணைகளில் என்ன நடைமுறைகளை நீதிமன்றங்கள் கடைபிடிக்க வேண்டும் என ஒரு பெரிய வழிகாட்டுதலை இந்தியா முழுமைக்கும் அனுப்பியது. அந்த வழக்கு என்னவென்று சொன்னால் சோமோட்டோ ரிட் கிரிமினல் நம்பர் 1/2017. இதில் இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான குற்ற வழக்கு விசாரணை தேவை என்கிறதன் அடிப்படையில் நீதியரசர்கள் எஸ்.ஏ. பாப்டே அவர்களும் எல். நாகேஸ்வர ராவ் அவர்களும் இந்தியா முழுமைக்கும் ஒரு நீதித்துறைக்கு சில வழிகாட்டுதலை குற்றவியல் வழக்குகளில் சாட்சி விசாரணை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து தெரிவித்து அனுப்பினார்கள். அதை நான் உங்களிடம் சென்ற முறை சொல்லலாம் என்று நினைத்தேன். காலத்தின் அருமை கருதி சொல்ல இயலவில்லை என்று சொல்கிறேன். அந்த சோமோட்டோ ரிட் நீங்க நெட்ல போய் பார்த்தாலும் சரி, புக்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. எந்த தேதியில அந்த ஜட்ஜ்மெண்ட் டெலிவரி ஆனதுன்னா 30/3/2017 சோமோட்டோ ரிட் கிரிமினல் நம்பர் 1/2017 வந்துடும். இதுல ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்றாடம் வழக்கறிஞர் துறைகளுக்கு சென்று கொண்டிருக்கிற இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவிட நோக்கில் இந்த நான் தகவலை சொல்கிறேன். நீங்க நீதிமன்றத்தில் டைப் பண்ணும் போது பின்னாடி டைப் போட்டு சர்டிஃபிகேட் காப்பி வாங்கிட்டு அதுக்கு மனு போட்டு அப்புறம் ஸ்டாம்பு கால்ஃபர் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஸ்டாம்பை கோர்ட்டில் கொடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் வேலை இல்லாமல் ஆன் த டேட் எக்ஸாமினேஷன் சாட்சிகள் விசாரிக்கிற நாளிலேயே நமக்கு ஒரு நகலையும் அரசு தரப்புக்கு ஒரு நகலையும் தர வேண்டும் என்கிற வழிகாட்டுதலுடன் நிறைய வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழிகாட்டுதலை படித்தாலே இன்றைய வகுப்பு போய்விடும். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடைபெறும் போது, அதுவும் குறிப்பாக நீதிபதிகள் ஒரு வழக்கை எந்த வழக்கை விசாரிக்கிறார்களோ அந்த வழக்கைத்தான் சாட்சியங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்கிற சாட்சியங்களின் வாக்குமூலங்களை உடனுக்குடன் விசாரணையின் போதே 2 தரப்பிற்கும் கொடுக்க வேண்டும் என்றும், எப்படி எக்ஸிபிட் P1 B2 அரசு தரப்பில் மார்க் செய்வது, எப்படி ஒப்புதல் வாக்குமூலத்தில் அனுமதிக்கப்பட்ட பகுதியை மட்டும் மார்க் செய்வது, இதெல்லாம் சொல்லிட்டு மிக முக்கியமாக இந்த கான்ட்ரடிக்ஷனை மட்டும் 145 எவிடன்ஸ் ஆக்ட்ல வர கான்ட்ரடிக்ஷனை மட்டும் கிராஸ் முடியும் போது நீங்க மிக தெளிவா கேளுங்க. அதை எக்ஸிபிட் பண்றது மாதிரி, எங்களுக்கு புரியுறது மாதிரி கடைசியில கொண்டு வந்து எங்களுக்கு அண்டர்லைன் போட்டு காமிங்க. அப்பதான் நாங்க தீர்ப்புகள் சொல்லும் போது கான்ட்ரடிக்ஷன் எடுத்து கையாள இயலும் அப்படின்னு சொல்லிட்டு, எதிரிகளுக்கு குற்றப்பத்திரிகையில் என்ன நம்பர் இருக்கிறதோ அதே எண்ணை நீங்க ஃபைல் கெடுக்கும் போது கொடுங்க. ஸ்பில்டப் ஆயிருந்தா கூட 1வது எதிரியை தூக்கி 3வது எதிரியை தூக்கி 1வது எதிரி ஆக்கிறாதீங்க. 1வது எதிரினா 1வது எதிரி தான். அருமையான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். தயவு செய்து இளம் வழக்கறிஞர்கள் அந்த வழிகாட்டுதலை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்து, நான் அன்றைய தினத்தில் உங்கள்கிட்ட குறுக்கு விசாரணை வகுப்படுத்த போது 309வது பிரிவில் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் வந்த திருத்தங்களை நான் உங்களுக்கு நினைவு கூற தவறிவிட்டேன். எப்படி என்று சொன்னால், குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் 309வது பிரிவில் திருத்தம் வந்திருக்கிறது. இந்த திருத்தம் ரொம்ப நாளாச்சு. பட் இது எஃபெக்டுக்கு எப்ப பரபரப்பாச்சுன்னா, 2015 வினோத்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ங்கிற தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுமைக்கும் சில கைட்லைன்ஸ் கொடுத்தோம்னா 309வது பிரிவினுடைய வழிகாட்டுதல் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. எப்படி புரிய ஆரம்பிச்சதுன்னா, நான் 309வது பிரிவு இளம் வழக்கறிஞர்களுக்காக, இது சாட்சி விசாரணைக்கு எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். பவர் டு போஸ்ட்போன் ஆர் அட்ஜர்ன் ப்ரொசீடிங்ஸ் அந்த பிரிவில், in every inquiry or trial the proceedings will be continued from day to day until all the witnesses in attendance have been examined, unless the court finds the adjournment of the same beyond the following day to be necessary for reasons to be recorded, provided that when the inquiry or trial related to offense under section 376A, 376B, 376C, D, the inquiry or the trial shall as far as possible be completed within a period of 2 months from date of filing the charge sheet. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதிலிருந்து 2 மாத காலத்திற்குள்
இந்திய தண்டனை சட்டத்தில் 376 ஏலேருந்து டி வரைக்கும் உள்ள வழக்குகளை முடிக்க வேண்டும் என்றும், if the courts after taking cognizance of the offense or commencement of the trial finds it necessary or advisable postpone commencement or adjourn any inquiry or trial, it may from time to time for reasons to be recorded postpone or adjourn the same on such times and things fit for such time as considered reasonable and may by warrant remand and accuse if in custody அப்படின்னு சொல்லிட்டு that magistrate shall remand an accused person to custody under the section for a time exceeding 15 days provided when the witnesses are in attendance. நல்லா கவனிங்க. When the witnesses are in attendance, no adjournment or postpone shall be granted. நல்லா வார்த்தையை கவனிக்கணும். Witnesses are in attendance, no adjournment or postpone shall be granted without examining them except for special reason to be recorded in writing, provided that no adjournment shall be granted for the purpose only of enabling the accused person to so cause against the sentence proposed to be imposed to him. No adjournment shall be granted at the request of a party except where the circumstances are beyond the control of the party. No, if the pleader of a party is engaged in another court shall not be a ground for adjournment. இந்த குறுக்கு விசாரணையில எங்க வக்கீல் வேற கோர்ட்ல கேஸ் நடத்துறாரு, அவர் இந்த கோர்ட்டுக்கு வர முடியல, அதனால குறுக்கு விசாரணையை ஒத்தி கேட்கிறேன்னா நீங்க கேட்க முடியாது. நல்லா கவனிக்கணும். The fact that pleader or a party is engaged in another court shall not be a ground for adjournment. Mandatory provision shall not be a ground for adjournment. அடுத்து பாருங்க, where a witness is present in court but a party or his pleader is not present, or the party or his pleader though present in court he is not ready to examine or cross-examine the witness, the court may think fit regard the statement of the witnesses and pass such orders things fit dispense with the examination in chief or cross-examination of the witnesses as the case may be. பாத்தீங்களா என்ன எழுதிட்டாங்க? சாட்சி வந்திருந்து எதிரியுடைய வழக்கறிஞர்கள் எல்லோரும் இருந்து சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய முடியலன்னா நீதிமன்றம் நினைத்தால் குறுக்கு விசாரணையை எக்ஸ்கியூஸ் பண்ணி உத்தரவு போட்டுடலாம். நீங்க எனக்கு குறுக்கு விசாரணையும் சீஃபும் சேர்ந்து தான் எவிடன்ஸு, சீஃபை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு கன்விக்ஷன் கொடுக்க முடியாதுன்னா சட்டம் சொல்ல முடியாது. ஏன்னா திருநாட்டில் அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. சாட்சி விசாரிக்கிற நாள்லயே குறுக்கு விசாரணை பண்ணணும். குறுக்கு விசாரணை பண்ணாம நீங்க பின்னாடி டெஃபர் பண்ணி கிராஸ் பண்ணி அது மேல அப்பீல் போனுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த எவிடன்ஸ் தூக்கி அந்த ஒதுக்கி வச்சிடறாங்க. இதை நான் அவங்கள பயமுறுத்துறதுக்கான சொல்லல, இருக்கிற அமெண்ட்மெண்ட்டை சொல்றேன். If sufficient evidence has been obtained to raise suspicion that the accused may have committed the offence, appears likely that further evidence may be obtained by a remand. Reasonable cause for remand. ஒன்னு. அடுத்தது, the terms on which adjournment or postponement may be granted include appropriate cases, the payment of cost by the prosecution or the accused. அதாவது அரசு தரப்புல அட்ஜர்மெண்ட் கேட்டு டிஃபென்ஸ்ல அட்ஜர்மெண்ட் கேட்டு அது ஏற்கனவே நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி, அதாவது பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி பார்ட்டி இருந்து நெசசரி ரீசன் இருந்து, அதாவது அட்ஜர்மெண்ட் கொடுக்கறத தவிர வேற வழி இல்லைங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா காஸ்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் 3 தீர்ப்பு சொல்றேன், குறிச்சிங்க. 2013 3 SEC கிரிமினல் பேஜ் 63 இந்திய உச்ச நீதிமன்றம் அகில் அலைஸ் ஜாவிது வெர்சஸ் ஸ்டேட். இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி 309வது பிரிவுல அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு சாட்சிகளை குறுக்கு விசாரணை தள்ளி தருவது சட்டப்படி தகுந்ததல்லன்னு சொல்லி பாரா 34 ஆரம்பிச்சு பாரா 44 வரை ஒரு நீண்ட தன்னுடைய ஆதங்கத்தை இந்திய உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது. இது அகில் வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல கலிஃபுல்லா ஜே தான் அந்த ஜட்ஜ்மெண்ட். இப்ராஹிம் கலிஃபுல்லா ஜேயும் இன்னொருவரும் இணைந்து வழங்கினார்கள். இந்த வழக்கில் ரொம்ப தன்னுடைய ஆழ்ந்த கவலையை பல தீர்ப்புகளை கையாண்டு 309வது பிரிவில் அமெண்ட்மெண்ட் வந்த பிறகும் இந்த மாதிரியான நீதிமன்றங்கள் நடக்கின்றன தன்னுடைய ஆழ்ந்த கவலைகளை திருத்தி நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற ஜுடிஷியரியை உஜாரப்படுத்தினாங்க.
அதன் பிறகு 2015 எஸ்சிசி கிரிமினல் 2015 எஸ்சிசி கிரிமினல் எம்எல்ஏ பக்கம் 288 2015 எஸ்சிசி கிரிமினல் எம்எல்ஜே 2015 1 எம்எல்ஜே கிரிமினல்ல 2015 1 எம்எல்ஜே கிரிமினல்ல பக்கம் 288 இந்திய உச்ச நீதிமன்றம் வினோத்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், இதெல்லாம் நான் சொல்ற வழக்குகள்லாம் குற்றவியல் அன்றாடம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சீனியர் கவுன்சிலர் எல்லாருக்கும் தெரியும், இளம் வழக்கறிஞர்களுக்கும் தெரியும். சாட்சி விசாரணைனா நீங்க ஒத்தி கேட்கறத பத்தி இதுல எவ்வளவு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க பாருங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் allegation will grant longer period of cross examining by trial court in case charged for commission of offense ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாட்சிகளை so that cross examination took place after a year and 8 months allowing ample time to pressure his witness ன்னு சொல்லி அந்த மாதிரி கிராஸ் பண்ண சாட்சியத்தை ஒதுக்கி தள்ளிடணும்னு சொல்லிட்டு பாரா 41 இந்தியா முழுக்க இருக்கிற நீதிமன்றங்களுக்கு சில டைரக்ஷன் சொன்னாங்க. அன்னன்னைக்கு சாட்சியை விசாரிக்கலன்னா திருநாட்டு நைனை ஃபாலோ பண்ணுங்க, திருநாட்டு நைனை ஃபாலோ பண்ணலன்னா நீங்க எவிடன்ஸை எஸ்கியூ பண்ணிடுங்கன்ட்டாங்க. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு கீழமை நீதிமன்றங்கள்ல கிராஸ் பண்ணாம விட்ட சாட்சிகளை நம்ம 311 மனு போட்டாலுமே வினோத் சர்மா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வச்சு தள்ளுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா லோயர் ஜுடிஷியரும் இந்த வினோத்குமார் சர்மா தீர்ப்பு வந்த பிறகு இந்த பாருங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா, the trial court are expected in law to follow the command of procedure relating to trial and not yield the request of the counsel to grant adjournment for non-acceptable reasons. In fact, it is not at all appreciable to call a witness for cross-examination after such a long span of time. It is imperative the examination in chief is over. The cross-examination should be completed on the same day. If the examination of a witness continues till late hours, the trial can be adjourned for the next day for cross-examination. It is inconceivable in law that the cross-examination should be deferred for such a long time. It is to the concept of the proper and fair trial the duty of the court to see not only the interest of the accused as per law is protected, also the interest of the witness சொல்லி சில கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. இந்த தீர்ப்புகள் எல்லாம் வர ஆரம்பித்த பிறகு 2017 நவம்பர்ல இந்திய உச்ச நீதிமன்றம் துன்கார் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ங்கிற கேஸ்ல மீண்டும் சில டைரக்ஷனை கொடுத்துச்சு கீழமை நீதிமன்றங்களுக்கு. என்ன கீழமை நீதிமன்றங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்ததுன்னா, எவ்வளவு சீக்கிரம் ஐவிட்னஸ் விசாரிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஐவிட்னஸ் விசாரிச்சிருங்க, எவ்வளவு சீக்கிரம் ஐவிட்னஸ் விசாரிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஐவிட்னஸ் விசாரிச்சிருங்க. துன்கார் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ்ல தீர்ப்பு கொடுத்துச்சு. இதை விட மிகப்பெரிய வழக்கம் என்னன்னா, என்னுடைய குருநாதர் 2017 ஒன் லாவிக்கலி கிரிமினல் பக்கம் 681 2017 ஒன் லாவிக்கலி கிரிமினல் பக்கம் 681 சென்னை உயர்நீதிமன்றம் எம் கண்ணன் வர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற வழக்கில் பவானி கேஸ்ல ஒரு போஸ்கோ கேஸ்ல வக்கீல் கிராஸ் பண்ணாமே விட்டுருவார், கன்விக்ஷன் ஆகி போயிடும். கன்விக்ஷன் ஆகி போயிடு மேல கோர்ட்ல அப்பீல் வரும். எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் SNJ தான் அந்த தீர்ப்பை ஆதிநாதன் ஐயாவோட சேர்ந்து செய்வார். அப்ப என்ன கேட்பாரு, அதுல கிராஸே பண்ணணும்னா வக்கீல கால்ஃபர் பண்ணுவாங்க. நீ மெமோ போட்டிருக்கிய, கோர்ட்ல பிரசன்ட்ல இருந்திருக்கிய, கிளைண்ட கூட்டி எவ்வளவு ஃபீஸ் கொடுத்தனா, அவன் வக்கீலுக்கு 30,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துருக்கம்மா. இப்ப கிராஸ் பண்ணாம இது கன்விக்ஷன் ஆயிருக்க, நீ வக்கீல் டியூட்டியை அட்வொகேட்ஸ் ஆக்ட் படி செய்யலையே, உன்னை என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டு அவர் வாங்கின ஃபீஸை 30,000 ரூபாய் வாங்கி கிளைண்ட்டுக்கு 10,000 ரூபாய், லீகல் எடுக்கு 10,000 ரூபாய், ப்ராசிக்யூஷன்ல ரீட்ரையல் கொடுத்து சாட்சிகளுக்கு படியா 10,000 ரூபாய் கொடுத்து ரீட்ரையல் கொடுப்பாங்க. நான் சொல்ற கேஸ் சண்முகம் மிஸ்ஸஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, உங்களை பயமுறுத்துறதுக்கான்னு சொல்லல. தயவு செய்து இளம் வழக்கறிஞர்கள் கூடுமானவரை, இப்ப கொரோனாவில் கோர்ட்டு நடக்கல, நாம் விரைவில் கோர்ட்டு திறக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். வருங்காலம் நமக்கு வசந்த காலமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த காலங்கள்ல சாட்சியை அந்தந்த நாளிலேயே குறுக்கு விசாரணை செய்திருங்கள் உங்களை கேட்டுக்கிறேன். சார், நீங்க சாட்சியில குறுக்கு விசாரணை செய்திருன்னு கேட்குறீங்களே, வேற எதுவும் இப்போது தீர்ப்புகள் வந்திருக்கிறதா நீங்க கேட்கலாம். ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு பேர் என்னன்னா, அது மாவட்ட அமர்வு வழக்குகளுக்காக வந்திருக்கிறது. அமர்வு வழக்குகளுக்காக என்ன வந்திருக்குன்னா, 30/10/2018 இந்திய உச்ச நீதிமன்றத்துல 30/18/2018 இந்திய உச்ச நீதிமன்றத்துல ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் ரசீதுங்கிற வழக்குல இந்திய உச்ச நீதிமன்றம் அமர்வு வழக்குகள்ல
எப்படி ட்ரையல் டெஃபர் கேட்கலாமா கொடுக்கலாமான்னு ஒரு கொஸ்டின் ஆராய்ஞ்சாங்க. அது மாதிரி ஆராயறப்ப இது வந்து வினோத்குமாரோட தீர்ப்பு வந்த பிறகு, வினோத்குமார் தீர்ப்பு வந்த பிறகு இது நமக்கு டிஃபென்ஸ் கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல தீர்ப்பு. இது தீர்ப்பு பேர் வந்து ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் ரசீது. இதுல ஒரு 9 டைரக்ஷன் கொடுத்தாங்க. செஷன்ஸ் ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஃபென்ஸ் கவுன்சிலும் அரசு தரப்பும் சேர்ந்து காலண்டர் கேஸ்னு ஒன்று தயார் பண்ணுங்க. அதாவது எந்தெந்த சாட்சியை எந்தெந்த நாளில் விசாரிக்கலாம் வித் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் தி டிஃபென்ஸ். நல்லா வார்த்தையை கவனிக்கணும். இது நான் சொன்ன தீர்ப்பு கிடையாது, இந்திய உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு. ரசீது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற தீர்ப்புல, இது கேரளா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் ரசீதுங்கிற தீர்ப்புல 30/10/2018 அப்பீல் நம்பர் 13/21/2018ங்கிற 13/21/2018ங்கிற வழக்குல இந்திய உச்ச நீதிமன்றம் சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. செஷன் ஸ்டைல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் கவுன்சிலோட கலந்து ப்ராசிக்யூட்டர் எந்தெந்த சாட்சி எந்தெந்த நாளைக்கு எத்தனை மணிக்கு விசாரிக்கலாம், அது மட்டும் இல்லாம எந்தெந்த சாட்சிய அன்னைக்கு விசாரிக்கலாம். இப்ப ஐ விட்னஸ் ஒரு நாள், ஹியர்சே ஒரு நாள், அபிஷியல் ஒரு நாள், அந்த மாதிரி பிரிச்சு போட்டுங்க. பிரிச்சு போட்டுக்கிட்டு டிஃபென்ஸோட கன்வீனியன்ஸை கேட்டுங்க. சப்போஸ் 231ல நீங்க டெஃபர் பண்ணணும்னு டிஃபென்ஸ் நினைச்சாங்கன்னா சாட்சி விசாரணைக்கு முன்னாடியே கோர்ட்ல மனு கொடுத்து அந்த ரீசன் ஏத்துக்கிறது மாதிரி இருந்தால் அந்த சாட்சியை இன்னொரு நாளைக்கு ப்ராசிக்யூஷனோட கன்வீனியன்ஸோட டேட்டா வாங்கிட்டு இன்னொரு நாளைக்கு நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு சில நமக்காக, அதாவது டெஃபர் ப்ரொவிஷனை சிஆர்பிசியில் உள்ள 231 வினோத் சர்மா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்த பிறகும் இந்திய உச்ச நீதிமன்றம் அமர்வு வழக்குகளுக்கான கொடுத்தாங்க. இப்ப இது வந்து நான் குறுக்கு விசாரணைக்கான உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நாம அன்னைக்கு சாட்சி சட்டத்தில் பார்க்கும்போது பிரிவு 145 பார்த்தோம். இப்ப நான் 145 பொறுத்து சொல்லணும்னா கான்ட்ரடிக்ஷனுங்கிறது கிரிமினல் வழக்குகள்ல எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். எப்படி முக்கியம் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்திய குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் நீங்க நீதிமன்றத்தில் இருப்பீங்க. இளம் வழக்கறிஞர்களுக்காக சொல்லிக் கொள்றேன். இப்ப அரசு தரப்பு வழக்கு ஆஸ்திரேலியா ஆவாங்க, தெரியாதுன்னு சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவாரு, 1613 ஸ்டேட்மெண்ட்ல உள்ள விஷயங்கள் எதையும் சொல்லாம எனக்கு எதுவும் தெரியாதுன்றான். உடனே அக்கார்டிங் டு 154 சிஆர்பி 154 எவிடன்ஸ் ஆக்ட்ல ஆஸ்திரேல் பண்ணி பர்மிஷன் கேட்பாரு ப்ராசிக்யூட்டர். கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்துரும். பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் சொன்ன அந்த 161(3) ஸ்டேட்மெண்ட ப்ராசிக்யூட்டர் 154 எவிடன்ஸ் ஆக்ட்ல ஆஸ்திரேல் வாங்கிட்டு கிராஸ் பண்ண பர்மிஷன் வாங்கிட்டு எந்த ப்ரொவிஷன்ல கேட்கிறாருன்னா அக்கார்டிங் டு 145 எவிடன்ஸ் ஆக்ட், அக்கார்டிங் டு 145 எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப இது எதுல இருக்கு அப்படின்னா குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு 162 வாட்சி காமிக்கிறேன். பிரிவு 162 வாட்சி காமிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் போலீஸ் not to be signed, use of statements in evidence, no statement made by any person to police officer in the course of investigation under this chapter shall, if reduced to writing, be signed by the person making it, nor shall any such statement or any record thereof, whether in a police diary or otherwise, or any part of such statement or record, be used to any purpose save as herein provided any inquiry and trial and any offense under investigation at the time when such statement was made, provided that any witnesses is called for prosecution in such inquiry or trial whose statement has been reduced in writing as opposite any part of his statement is duly proved, may be used by the accused and with the permission of the court by the prosecution to contradict such witnesses in the manner provided under section 145 Evidence Act. And when any part of such statement is so used, any part may also be used in the re-examination of such witnesses only explains the matter and referred in cross. இப்ப பாத்தீங்களா, ஒரு சாட்சியினுடைய வாக்குமூலத்தை ஒரு சாட்சி வந்து அவனுடைய 145 எவிடன்ஸ் ஆக்ட் படி தான் கான்ட்ரடிக்ட் பண்ண முடியும். இப்ப 154ல தன்னுடைய சொந்த சாட்சி கிட்ட குறுக்கு விசாரணை பண்றதுக்கு கோர்ட்ல ஆஸ்திரேல் பண்ணி கிராஸ் பண்றதுக்கு அனுமதி வாங்கிக்கிட்டு சில நீதிபதிகள் வந்து கன்விக்ஷன் பண்ற நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு, அப்படியே சாட்சி கிட்ட கேட்க சொல்லுவாங்க. என்ன கேட்க சொல்லுவாங்க, 161(3)ல என்ன சொல்லுதோ அதை அப்படியே ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுவாரு, வரி பெறலாமல்
இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உன்னை போலீசார் விசாரித்ததாகவும், அந்த மாதிரி போலீசார் விசாரித்த போது நீ இந்த மாதிரி வாக்குமூலம் 161 அப்படியே படிச்சு காமிச்சு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நின்று இருந்தாகவும், நீ இந்த சம்பவத்தை பார்த்ததாகவும் சாட்சி சொல்லியிருக்கீங்க. அதாவது வரி பெறலாம வாட்சி காமிப்பாங்க. இப்ப எதிரியோட காப்பாற்றணுங்கிறதுக்கான மாத்திட்டீங்கன்னு சொல்லி படிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. அதை எவிடன்ஸா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இதை எப்படி கொண்டு வருவாங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், நான் ஏற்கனவே 145 டிவைன் இன் 2 பார்ட்ஸ். சாட்சி வந்து நான் அந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்தேன்னு சொன்னான்னா அவன் அந்த வாக்குமூலத்தை ஒத்துக்கிட்டதா போயிடும். இப்ப சாட்சி அந்த மாதிரி நான் கொடுக்கலன்னு மறுத்துட்டான்னா செகண்ட் பார்ட் பிளேக்கு வந்துடும். இப்ப செகண்ட் பார்ட் எப்படி பிளேக்கு வருது பாருங்க. ஐஓ வருவார். ஐஓ வரப்ப என்ன பண்ணுவார், ஐஓ எவிடன்ஸ் நான் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா அது மாதிரி இத்தனை இங்க போனா அந்த சாட்சியை விசாரிச்சா முடிச்சேன் எல்லாம் சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல என்னுடைய விசாரணையில் சொல்லிட்டு அப்படியே இந்த 161(3) என்னென்ன சாட்சி, எந்தெந்த சாட்சி ஆஸ்திரேலியா இருக்காங்களோ அந்த ஆஸ்திரேலியா சாட்சி பேரை சொல்லி அவர் என்னுடைய விசாரணையில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு அவரும் வரி விடாம சொல்லிடுவார். இப்ப சில நீதிமன்றங்கள்ல நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது, நீதிமன்றத்தினுடைய டயத்தை சேவ் பண்றதா கருதி இப்ப அது மாதிரி நான் நீங்க போலீஸ் விசாரணையில என்னிடம் சொன்னது போலத்தான் சொல்லியிருக்கிறார், 161(3) சொன்னது போலத்தான் சொல்லியிருக்கிறார்னா தட் இஸ் நாட் கால்ட் அஸ் எவிடன்ஸ். அவர் அப்படியே வரி பெறலாம அந்த 161(3) படிச்சு காமிச்சு எவிடன்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன். இப்ப 161(3) உள்ளதை ஏற்கனவே சாட்சி மறுத்துட்டான். ஏற்கனவே கண்ணுற்ற சாட்சி கிட்ட 145 எவிடன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பிளே வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப ஐஓட்ட செகண்ட் பார்ட் வந்து இது மாதிரி என்னிடம் சொல்லியிருக்கிறாருன்னு அவர் சொல்லிடுவார். சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னோன்னே இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 3ல சாதாரண சங்கதிகள் எந்த மனிதனுடைய பட்டறிவுக்கு ஒன்று சேர்ந்தால் குற்றமாகுமோ அது நிரூபிக்கப்பட்டதா அர்த்தம். சில நீதிபதிகள் ஆஸ்திரேலிய கேஸ்லையும் கன்விக்ஷன் கொடுப்பாங்க. அப்படியே இந்த எவிடன்ஸை தூக்கி போட்டு எழுதி முடிச்சிருவாங்க கதையை. இப்ப இதுக்குதான் இந்த 145 எவிடன்ஸ் ஆக்ட் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்மளுடைய சாட்சிய விசாரணை முறையில மிக மிக முக்கிய பங்கு இது வகிக்கிறது. இப்ப இதை வகிக்கும் போது நீங்க வெறும் 145 மட்டும் சொல்றாங்களா? நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு 154ல ஆஸ்திரேலியா பண்ணிட்டு கேட்கறாங்கன்னு. இப்ப பாருங்களேன், 155 எவிடன்ஸ் ஆக்ட்ல சப் கிளாஸ் 3ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். 155 எவிடன்ஸ் ஆக்ட் என்ன? The credit of a witness may be impeached in the following ways: by the adverse party or with the consent of the court, the party who calls him. அதுல சப் கிளாஸ் 3 பாருங்க. By proof of former statement inconsistent with any part of his evidence which is liable to be contradicted. 155(3) இப்ப 145 படிக்கும் போது நீங்க சிஆர்பிசியில உள்ள 162 சேர்த்து படிக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட்ல சொன்ன 155(3) படிக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட்ல சொன்ன 154. இந்த 145 எவிடன்ஸ் ஆக்ட் இத்தனை ப்ரொவிஷனோட ரிலேட் ஆகுது. இப்ப பாருங்களேன், இப்ப இந்த கான்ட்ரடிக்ட் பண்றப்ப நான் சொல்ற வழக்குகள்லாம் குறிச்சிங்க. 1996 SCC கிரிமினல் பேஜ் 488, 1996 SCC கிரிமினல் பேஜ் 488. கேஸ்லா பேரு இந்திய உச்ச நீதிமன்றம், ஓம்கார் நமோதோ ஜாதவ் and others versus second additional judge and another. 161 statement of witnesses recorded under can be used in the trial only for contradiction or omissions when the witness is examined in the court. Evidence Act section 145. இது 1996 SCC கிரிமினல் பேஜ் 488. அடுத்தது 1996 SCC கிரிமினல் பேஜ் 730. இப்ப 145 எவிடன்ஸ் ஆக்ட் எதுக்கு பயன்படுது? கான்ட்ரடிக்ட் பண்ண பயன்படுது. நம்ம எஃப்ஐஆர் என்ன பண்ண, எஃப்ஐஆர்ல கேள்வி என்ன கேட்போம்? எஃப்ஐஆரை கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். எஃப்ஐஆரில் உள்ள சங்கதிகளை எஃப்ஐஆரை யார் தராரோ அவர்கிட்ட கான்ட்ரடிக்ட் பண்ண பயன்படுத்திக்கலாம். இதை பாருங்க, இந்த எஃப்ஐஆரை கான்ட்ரடிக்ட் பண்றது எப்படின்றத 1996 SCC கிரிமினல் 1996 SCC கிரிமினல் பக்கம் 730ல பாபு சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், பாபு சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். FIR use of FIR can be used only for the purpose of corroborating or contradicting the maker thereof. Evidence Act section 157 and 145. இப்ப பாத்தீங்களா, எவிடன்ஸ் ஆக்ட்ல படி எஃப்ஐஆர் கராபரேஷனுக்கும் கான்ட்ரடிக்ஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த தீர்ப்பு 1996 SCC கிரிமினல் பேஜ் 730
பாபு சிங் வெர்சஸ் ஸ்டேட், பாபு சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், பாபு சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். அடுத்தது 2017 SEC கிரிமினல், பேஜ் 189, பேஜ் 189. கேஸ்லா பேரு பகவான் ஜெகநாத் மார்க்கெட் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னு. while appreciating the evidence of witnesses, the court has to assess whether read as whole it is truthful in doing so. The court has to keep in mind the deficiency, drawbacks and infirmities to find out whether such discrepancies and check the truthfulness. Some discrepancies not touching the core of the case are not enough to reject the evidence as a whole. No true witness can escape from giving some discrepant details. Only when discrepancy are so incompatible as to affect the credibility of the version of a witness, the court may reject the evidence. Section 155 Evidence Act enables the doubt to impeach the credibility of the witnesses by proof of former inconsistent statement. Section 145 Evidence Act lays down the procedure for contradicting witnesses by drawing his attention to the part of the previous statement which is used to be contradiction. The former statement should affect the discrediting the present statement, but merely because the later statement is variant to the former some extent, it is not enough to treat it as contradiction. It is not every discrepancy which affects the credibility of the witnesses. There may at times for exaggeration or embellishment சொல்லிட்டு போறாங்க. இப்ப ரீசெண்டா வந்திருக்க அமெண்ட்மெண்ட் படி ஆஸ்திரேல் விட்னஸ்ட பார்ட்லியே ஆஸ்திரேல் பண்ணிக்கலாம். 154ல கிளாஸ் 2 அமெண்டட் ஆயிருக்கு பாருங்க. 154ல கிளாஸ் 2 அமெண்டட் ஆயிட்டு, அதாவது முழுக்களும் விட்னஸ் ஆஸ்திரேல் பண்ணுங்கிறதுல கிரிமினல் ட்ரையல்ல ஒரு பகுதி அவன் சொன்ன சங்கதிகள்ல ஒரு சங்கதியை மறுத்திருந்தா கூட அந்த சங்கதியை அவன்கிட்ட படிச்சு காமிச்சு 145 எவிடன்ஸ் ஆக்ட் படி ப்ராசிக்யூட்டர் 154ல நான் அந்த சாட்சிய பகுதியே ஆஸ்திரேல் பண்ணிக்கிறேன், என்ன கிராஸ் பண்ண பர்மிஷன் கேட்டுக்கன்னு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு பகுதியா ஆஸ்திரேல் பண்ணி எவிடன்ஸா கொண்டு வந்துக்கலாம். இதை எவிடன்ஸா அவன்கிட்ட கேட்டுட்டாருன்னா ஐஓ வரும்போது அவன்கிட்ட ஐஓட்ட கேட்டு ஒத்து நோக்கிட்டாருன்னா பின்னாடி ப்ராசிக்யூட்டர் எவிடன்ஸா கொண்டு எவிடன்ஸா 145 எவிடன்ஸ் படி கான்ட்ராடிக்ட் பண்ணாதான் கொண்டு வரலாம். இப்ப பாருங்க, ஒரு சாட்சியை நினைவை சோதிக்கிறதுக்கு முரண்பட செய்யறதுக்கு பண்ணலாம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப முரண்பட செய்தல்னா என்ன? இப்ப பி என்பவர் ஏ என்பவரை படிக்க அமர்த்துகிறார். பி என்பவர் தன்னுடைய கணக்குகளை வாய்மொழி மூலமாகவும் துண்டு குறிப்புகள் மூலமாகவும் ஏ என்பவரின் மூலம் கணக்கு புத்தகங்கள் எழுதுறார். இப்ப எஜமா யாருன்னா பி தான், மேக்கர் யாருன்னா பி தான், ஏங்கிறவன் என்னன்னா எழுத்தர். பி என்ன சொல்றாரோ வாய்மொழியா சொல்றதை எழுதுறான், அவர் எழுத்துல என்ன சொல்றாரோ அதை எழுதுறான். இப்ப இந்த உரைக்கு மேக்கர்னா யாரு? பி தான் மேக்கர். இப்ப இந்த உரையை யார்கிட்ட முரண்படுத்தணும்? பிகிட்ட தான் இந்த உரையை முரண்படுத்தணும், ஏட்ட நம்ம முரண்படுத்துறது அல்ல. நீங்க கான்ட்ரடிக்ஷனை புரிஞ்சுக்கணும் போது சொல்றேன். இப்ப 145 படிக்கும் போது 160 நீங்க இணைச்சி பொருள்கள் சொன்னேன். இப்ப இதை மட்டுமா கான்ட்ரடிக்ட் பண்ண முடியும்? கான்ட்ரடிக்ட் பண்ணும் போது 164ல சொன்ன சாட்சியினுடைய 164ல கோர்ட்ல ஒரு சாட்சி வாக்குமூலம் கொடுத்துருவான். வாக்குமூலம் கொடுத்துட்டு பின்னாடி ஆசையிலா போவாங்க, அல்லாட்டி மாறலாம். 164ல ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு கோர்ட்ல வந்து எவிடன்ஸ்ல ஒரு வாக்குமூலம் கொடுக்கலாம். இதர் டிஃபென்ஸ் ஆர் ப்ராசிக்யூஷன் 164 கான்ட்ராடிக்ட் பண்ணலாம். இப்ப இது மாதிரி 154 சிஆர்பிசியை கான்ட்ராடிக்ட் பண்ணலாம், 164 கான்ட்ராடிக்ட் பண்ணலாம். என்னென்ன விஷயங்கள் கான்ட்ரடிக்ஷனுக்கு தேவைப்படுதோ அது அத்தனையும் 145 எவிடன்ஸ் மூலியமா பண்ணலாம். இப்ப இப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம் 145 பத்தி. இப்ப ரீசெண்டா வந்த தீர்ப்புப்படி 2015 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 2015 4வது வால்யூம் எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 1ல வந்த தீர்ப்புப்படியும் 2016 1 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 725ல வந்த தீர்ப்பின்படியும் என்ன சொல்லியிருக்காங்க அதை படிச்சு காமிக்கிறேன். Previous statement made by him contradicted by him in his testimony in court. Such previous statement when may be related strict proof there in terms 145. Complaint turning hostile. In court to variance to his 161 CRPC statement. Statement recorded one may be relayed into the grant of conviction. Needed to cross-examine who recorded 164 CRPC statement and witness complaint on the contradiction. The strict complaints with the law laid down V.K. Misra.
வி.கே. மிஸ்ரா 2015 பக்கம் 1. ஐஓட்ட சாட்சி கிட்ட கேட்டுட்டு ஐஓட்ட அதே கேட்டிருந்தாதான் எவிடன்ஸா எடுத்துக்கலாம். தெரியுங்களா? இதுதான் நான் 2015 சொன்னதும் 2017 சொன்ன தீர்ப்புல இதுதான் நம்ம இந்திய உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல சொல்லிட்டு இருக்கு. இப்ப நம்ம 146 முடிச்சிடறோம். 146 வரும். 146 இப்ப நான் 146 படிக்கிறேன். சாட்சி சட்டம் சாட்சி ஒரு குறுக்கு விசாரணை செய்யப்படும் போது இதற்கு முன்பு குறிப்பிடப்பட்ட கேள்விகளுடன் நான் என்னங்க இதற்கு முன்பு குறிப்பிடப்பட்ட கேள்வியுடன் நான் 138 எவிடன்ஸ் ஆக்ட் அன்னைக்கு உங்களுக்கு படிக்கும் போது என்ன சொன்னேன்? ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல கேள்வி கேட்கலாம், சங்கதிகளில் தொடர்புடைய சங்கதிகளில் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரையில் என்ன சொல்லுவாங்க? சீஃப் எக்ஸாமினேஷன்ல உள்ள சங்கதிகளை மட்டும் எல்லைக்குள் குறுக்கு விசாரணை அடங்கி விடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சாட்சி சட்டம் பிரிவு 138 சொல்லியிருப்பாங்க. இப்ப சாட்சி சட்டம் பிரிவு 138 சொன்ன ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல தான் கேள்வி கேட்கலாங்கிறதுக்கு எக்ஸப்ஷனா என்னென்ன வருது பாருங்க. இப்ப பிரிவு 146 எழுதிங்க. 146 என்னன்னா, சாட்சி ஒரு குறுக்கு விசாரணை செய்யப்படும் போது இதற்கு முன்பு குறிப்பிட்ட கேள்விகளுடன் அவரது வாய்மையை சோதிக்கவோ அவரது வாய்மையை சோதிக்கிறதுக்கு அப்புறம் அவர் யார் என்பதையும் வாழ்க்கையில் அவரது நிலை என்ன என்பதையும் கண்டுபிடிக்கவோ அல்லது அவருடைய குண இயல்புகள் கேடானவை என்று காட்டி அவருடைய நாணயத்தை குலைக்கவோ முனையும் எந்த கேள்விகளையும், நல்லா கவனிக்கணும், அவருடைய குண இயல்புகள் கேடானவை என்று காட்டி அவருடைய நாணயத்தை குலைக்க முனையும் எந்த கேள்விகளையும். அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட்ல ஒரு திருத்தம் வந்துட்டு, என்ன திருத்தம்னா, that provided in prosecution for an offense under section 376 ஏல இருந்து இ வரைக்கும் வந்துட்டு for attempt to commit any such offense where the question of concern in issue will should not be permissible in adduce in evidence, where the question of concern in issue shall not be permissible in adduce in evidence or put questions in the cross examination of the victim as the general immoral character. நல்லா கவனிக்கணும். ப்ராசிக்யூட்டர் அந்த வழக்குகள், இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்ட கற்பழிப்பு வழக்குகளில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நாட் பர்மிசபிள் டு அட்யூஸ் எவிடன்ஸ் ஃபார் கன்சென்ட்டுக்கு எவிடன்ஸ் விட முடியாது. அவங்களோட ஜெனரல் பொதுவான அவங்களுடைய இம்மாரல் கேரக்டரை பத்தியோ முந்தைய செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தியோ அவங்கள்ட்ட சம்மதத்தை பத்தியோ குவாலிட்டி ஆஃப் கன்சென்ட்டை பத்தியோ கேள்விகள் கேட்க முடியாது. ஆனால் அதை தவிர மற்ற வழக்குகளில் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? அவருடைய குண இயல்புகள் கேடானவை என்று காட்டி அவருடைய நாணயத்தை, அதாவது ரேப் கேஸை தவிர பாக்கி எல்லா கேஸ்லையும் குண இயல்புகள் கேடானவை என்று காட்டி அவருடைய நாணயத்தை குலைக்க முனையும் எந்த கேள்விகளையும் கேட்கலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், குற்றவியல் வழக்குகளில் எதிரியோட கேரக்டர் முக்கியமல்ல, தொடர்பல்ல. ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருந்தா தொடர்பு, மற்ற நேரங்களில் சாட்சியோட கேரக்டர் தொடர்புடைமை உண்டு. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், சாட்சி சட்டத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னோம். இப்ப இந்த 146வது பிரிவுல அடுத்தது ஒன்று வைக்கிறான் பாருங்க. அவரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குற்றத்திற்கு உள்ளாக்க முனைந்திருக்க கூடும் என்றாலும் அல்லது தண்டம் அல்லது தண்ட இழப்புக்கு நேரடியாகவோ மறைமுகமாக அவரை ஆளாரைக்க கூடும் அல்லது ஆளாகி இருக்க முனைந்திருக்க கூடாது என்றாலும் அவரிடம் கேட்கலாம். அவரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குற்றத்துக்கு உள்ளாக்க முனைந்திருக்க கூடும் என்றாலும் தண்டம் அல்லது இழப்புக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆளாயிருக்கூடும் என்றாலும் சாட்சியிடம் கேட்கலாம். நீங்க டக்குன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு ஒரு ப்ரொவிஷன் ஆபத்து வரணும். சாட்சி சட்டம் பிரிவு 132. சாட்சி சட்டம் இந்த 146 படிக்கும்போது 132 உங்களுக்கு நினைவு வரணும். 132 என்ன சொல்லுது? சாட்சியிடம் ஒரு கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்வி ப்ராப்பர் கொஸ்டின் கோர்ட் முடிவு பண்ணிட்டுன்னா அந்த ப்ராப்பர் கொஸ்டினுக்கு அவர் பதில் சொன்னார்னா அவரை யாருமே குற்ற வழக்குகளில் தொடர்புபடுத்த முடியாது. அவர் அப்படி தவறா செய்து சொல்லியிருந்தா அவர் மேல பெருஜுரிக்கு தான் நடவடிக்கை எடுக்கலாம் மொழிய அவரை எந்த குற்ற வழக்குலையும் தொடர்புபடுத்த முடியாது. நான் பின்னாடி 148 வரும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நீங்க 146 படிக்கும்போது மிக தெளிவாக 132 நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். 132 நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். இப்ப 132ல நம்ம சொல்றது மாதிரி 132ல
ப்ராப்பர் கொஸ்டின் சாட்சியிடம் கேட்கும்போது அதை ப்ராப்பர் கொஸ்டின் கோர்ட் முடிவு பண்ணா குற்ற செயல்களில் அவர் தொடர்புடுத்துறதா இருந்தால் கூட அவர் அந்த கேஸ்ல கனெக்ட் பண்ண முடியாது. அவர் அப்படி தப்பா மறுத்தாருன்னா பெருஜுரிக்கு தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர அவரை வேற இந்த வகையில அது சாட்சி கொடுத்திருக்கிற பாதுகாப்பு சாட்சி சட்டம். இப்ப பாருங்களேன், இதை பொறுத்து ஒரு நான் தீர்ப்பு சொல்ற குறிச்சிங்க. 2013 2 லா வீக்லி 2013 2 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 581 பக்கம் 581 நல்ல சூடா போடு கங்கா சிங் versus state of MP. When a witness is cross-examined, no question is put his veracity. Absent of question, no ground to test his veracity. நான் அந்த வக்கீல்கள்னா அடிக்கடி வகுப்பு நடத்தும் போது சொல்றது, பயமுறுத்துறதுக்கான சொல்றது இல்லை. நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அவருடைய வெராசிட்டிய பத்தி கேள்வி கேட்கலன்னா பின்னாடி நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்பீல்ல கூட அதை எடுத்து அந்த கிரவுண்ட்ஸை ரைஸ் பண்ண முடியாது. அப்பீல்ல கூட அந்த கிரவுண்ட்ஸை ரைஸ் பண்ண முடியாது. தான் 2013 2 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 581. அடுத்தது திருப்பி சொல்றேன், 2015 2 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 74. 2015 2 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 74. இது ரொம்ப அற்புதமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை தந்தவர் என்னுடைய குருநாதர் SNJ அவர்கள். இதுல முன்னிலையாகி பேசிய வழக்கறிஞர்னா கோபிநாத் ஐயா, பெரியவர் கோபிநாத் ஐயா பேசின கேஸ். டி கணேசன் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் நாகர்கோயில் 2015 2 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 74. பக்கம் 74 2015 2 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 74. டு பிகின் வித் இதுல என்ன சீனியர் கவுன்சிலர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு போலீஸ்கார் மேல ஒரு எஸ்ஐ மேல ஊழல் தடுப்பு வழக்குல கேஸ் போட்டுருவாங்க. அவர் லஞ்சம் வாங்கினாருன்னு கேஸ் போட்டுருவாங்க. சாட்சி யாருன்னா டிராப் விட்னஸா யாரை வச்சிருப்பாங்கன்னா, பல குண்டாஸ் வழக்குகள்ல ரவுடியா வரவன், பல முறை குண்டாஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன், போலீஸுக்கும் அவனுக்கும் விரோதம் உள்ள ஒரு சாட்சியை வந்து சாட்சியா வச்சிருப்பாங்க. இப்ப கிராஸ்ல பக்காவா வாங்கியிருப்பாங்க. என்ன வாங்கியிருப்பாங்கன்னா, அந்த டேப் ரைடு போகும்போது இவன் தான் கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்க போவான். பணம் எஸ்ஐ பாக்கெட்ல இருந்தா கேஸ் கிடையாது. எஸ்ஐ வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு, வெளியில இருந்து அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணோம். போலீஸ் தான் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் போலீஸ் போய் அந்த எஸ்ஐ சம்பந்தப்பட்ட எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு வெளியில் அழைச்சிட்டு போய் அந்த பணத்தை எடுக்க சொன்னதாகவும் அதன் பேரில் அவர் கையில் விட்டதாகவும் கேஸ் போட்டிருப்பாங்க. இப்ப நான் சொல்றது மாதிரி இந்த சாட்சி சட்டத்துடைய பிரிவு, இப்ப நான் உங்கள்ட்ட சொன்ன பாருங்க, 146வது பிரிவுல அவருடைய குண இயல்புகளை வந்து அவனுக்கு எத்தனை கேஸ் இருக்கு, என்னென்ன கேஸ்ல அவன் கன்விக்ஷன் ஆயிருக்கான், என்னென்ன கேஸ்ல அவன் குண்டாஸ்ல இருக்கான், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸுக்கு அவனுக்கும் விரோதம் இருக்கிறது, என்மிக்கல் விட்னஸ்ங்கிறத நல்லா டாப்பா கிராஸ்ல கொண்டு வந்துட்டு அது கன்விக்ஷன் ஆகி அப்பீல் என்ன பேசுறாங்க பாருங்க. அக்கார்டிங் டு 146 எவிடன்ஸ் ஆக்ட் படி அவனுடைய குண இயல்புகளை பொறுத்தவரை கேள்வி கேட்டு அந்த குண இயல்புகள் உள்ள கேள்விகளை ஒத்துக்கிட்டு இருக்கான், அது அட்மிசபிள். அவனுடைய சாட்சியம் விரோதம் உள்ள சாட்சியம், அந்த விரோதம் உள்ள சாட்சியத்தை ஏற்கக்கூடாதுன்னு மூத்த வழக்கறிஞர் கோபிநாத் ஐயா பேசுறாரு. இந்த மூத்த வழக்கறிஞர் ஐயா பேசுறத அப்படியே இந்த தீர்ப்புல எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் எடுத்துக்கிட்டு எப்படி டிஸ்கஸ் பண்றாரு பாருங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாட்சியோட இந்த மாதிரி கேஸ்னா நான் தயவு செய்து ஜூனியருக்கு சொல்றேன். 2015 2 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 74 அவசியம் நீங்கன்னா அந்த தீர்ப்பை முழு தீர்ப்பையும் ஒரு முறை படிச்சு பாருங்க, நெட்லயோ வேற எதுலயோ படிச்சு பாருங்க. எவிடன்ஸ் ஆக்டை பத்தி புரிஞ்சுக்கிறதா இருந்தா இந்த மாதிரி தீர்ப்புனா நீங்க அவசியம் படிச்சு பார்த்துக்கணும். எப்படி படிச்சு பார்த்துக்கணும்னா, ஃப்ரம் தி அபவ் para 18 பாருங்க. From the above discussion it emerges that the PW is not a man who could be fully believed, going by the bad antecedent, bad character, the nature of the cases he was involved, and all the other circumstances would go to show that in the absence of any corroboration, at least on general particulars, if not on material from the other sources, highly unsafe to sustain conviction. Highly unsafe to sustain conviction. புரியுங்களா? இப்ப வந்து நான் எதுக்காக இந்த தீர்ப்பை நான் சொல்றேன்னா, எதிர்காலத்தில் இந்த சாட்சி சட்டத்தை படிக்கும் போது உங்களுக்கு இந்த தீர்முடிவுகள் கை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில சொல்றேன். இப்ப அடுத்தது பாருங்களேன், பிரிவு சாட்சி சட்டம் பிரிவு 147. இப்ப 147 திருப்பி இன்னொரு அடி 146 முடிச்சிடும். இப்ப 147 அத்தகைய கேள்வி எதுவும் உரிமை வழக்கு அல்லது நடவடிக்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தொடர்புடையதாக இருக்குமானால் 132வது பிரிவின் வகைமுறைகள் அவற்றின் மீது இயங்குதல் வேண்டும். நீங்க 146, 147, 148 படிக்கும் போது பிரிவு 142 இது தொடர்புடைய பிரிவு.
132 சாட்சிகளுக்கு சாட்சி சட்டம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன். இந்த ப்ரொடெக்ஷன் படி எப்படியெல்லாம் செயல்படணுங்கிறத நான் அடுத்த 148 சொல்றேன். இப்ப 148 பாருங்க. அத்தகைய கேள்வி எதுவும் சாட்சியின் குண இயல்பை கெடானது என்று காட்டி அதன் மூலம் நல்ல வார்த்தையை கவனிக்கணும், அதன் மூலம் அவரது நாணயத்தை பாதிக்கிற அளவுக்கு தவிர உரிமை வழக்கு அல்லது நடவடிக்கைக்கு தொடர்புற்றல்லாத ஒரு விஷயத்தை பற்றி இருக்குமானால் அதற்கு பதில் சொல்லுமாறு சாட்சியை கட்டாயப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் தான் தீர்மானித்தல் வேண்டும். நீதிமன்றம் தான் தீர்மானித்தல் வேண்டும். மற்றும் தான் பொருத்தமென நினைத்தால் அதற்கு பதில் சொல்ல சாட்சி கடமைப்பட்டவர் அல்ல என்று அவரை நீதிமன்றம் எச்சரிக்கலாம். தன் யுக்தத்தை பயன்படுத்தும் போது நீதிமன்றம் பின்வரும் கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அக்கேள்விகள் மூலமாக தெரிவிக்கப்படும் பழிச்சாட்டின் உண்மையானது சாட்சி வாக்குமூலம் கொடுக்கிற ஒரு விஷயத்தில் அவரது நம்பகத்தன்மையை பற்றி நீதிமன்றத்தின் கருத்தை தீவிரமாக பாதிக்கும் வகையில் அக்கேள்விகளின் தன்மை இருக்குமானால் அக்கேள்விகள் முறையான கேள்விகள் ஆகும். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 148ல 2 கேள்விகள் சொல்றாங்க. ஒன்னு ப்ராப்பர் கொஸ்டின், இன்னொன்னு இம்ப்ராப்பர் கொஸ்டின். இப்ப ப்ராப்பர் கொஸ்டின் என்னன்னு 148 சப் கிளாஸ் 1ல கோர்ட்டுக்கு சொல்றாங்க. கேள்விகள் மூலமாக தெரிவிக்கப்படும் பழிச்சாட்டின் உண்மையானது சாட்சி வாக்குமூலம் கொடுக்கிற விஷயத்தில் அவரது நம்பகத்தன்மையை பற்றி நீதிமன்றத்தின் கருத்தை தீவிரமாக பாதிக்கும் வகையில் அக்கேள்விகளின் தன்மை இருக்குமானால் அத்தகைய கேள்விகள் முறையான கேள்விகளாகும். இப்ப 2 படிக்கிறவங்களுக்கு அடுத்தது 148 சப் கிளாஸ் 2. அத்தகைய கேள்விகளால் தெரிவிக்கப்படும் பழிச்சாட்டின் உண்மையானது சாட்சி வாக்குமூலம் கொடுக்கும் விஷயத்தில் அவரது நம்பகத்தன்மையை பற்றி நீதிமன்றத்தின் கருத்தை பாதிக்காத அளவிற்கு அல்லது அற்ப அளவிலேயே பாதிக்கும் அளவிற்கு அப்பழிச்சாட்டில் உள்ள விஷயத்துங்களுக்கும் உள்ள சம்பந்தம் காலத்தால் பழமையானதாக இருக்குமானால் அல்லது அந்த அளவிற்கு அப்பழிச்சாட்டின் தன்மை இருக்குமானால் அந்த கேள்விகள் முறையற்றவை ஆகும். திஸ் இஸ் கால்டு இம்ப்ராப்பர் கொஸ்டின். திஸ் இஸ் கால்டு இம்ப்ராப்பர் கொஸ்டின். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா, ஒரு சாட்சிகிட்ட நீங்க கொலை வழக்குல சென்ற ஆண்டு நடந்த கொலை வழக்குல நீங்க இத்தனாவது எதிரியா இருந்தீங்கன்னு கேட்டா அவன் கொலை வழக்குல ஒரு குற்றவாளின்னா அவனுடைய கேரக்டரை நம்ம அசாசினேட் பண்றதுக்கு ஒரு எஃப்ஐஆர் கிரைம் நம்பரோட காமிச்சு கேட்கலாம். இப்ப அதே சாட்சிகிட்ட நீங்க 1958ல நடந்த ஒரு கொலை வழக்குல எதிரியா இருந்தீங்கன்னு கேட்டா என்னையா வருஷம் ஆகுது? பழிச்சாட்டினுடைய நம்பகத்தன்மைக்கும் காலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. 58ல அவன் கொலைகாரா இருக்கான், இன்னைக்கு நல்லவனா இருக்கக்கூடாதா? அதே மாதிரி 58ல கொலைகாரா இருந்தவனுடைய சாட்சியத்தை ஏற்க கூடாதா? அதுதான் யாருக்கு வைக்கிறாங்க பாருங்க அதிகாரத்தை. ப்ராப்பர் கொஸ்டினா இம்ப்ராப்பர் கொஸ்டினான முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டுட்ட வச்சிடறாங்க அந்த 148வது பிரிவுல. அடுத்தது பாருங்களேன், சாட்சியின் குண இயல்புக்கு விரோதமாக செய்யப்படும் பழிச்சாட்டின் முக்கியத்துவத்திற்கும் அவரது சாட்சியத்தின் முக்கியத்துவத்திற்குமே பெருமளவு ஏற்றத்தாழ்வு இருக்குமானால் அத்தகைய கேள்விகள் முறையற்ற கேள்விகளாகும். அடுத்தது, நீதிமன்றம் தமக்கு பொருத்தப்பட்டால் பதில் சொல்ல சாட்சி மறுப்பதிலிருந்து பதில் அளித்தால் அது பிரதிகூலமாக இருக்கும் என்று யூகிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த 148வது பிரிவு எதுக்கு எக்ஸெப்ஷன்னா 146வது பிரிவும் சரி, 147வது பிரிவும் சரி, 148வது பிரிவும் சரி சங்கதிகளில் தொடர்புட்டவையை தான் கேள்வி கேட்கணும்னு சொன்ன சாட்சி சட்டத்தினுடைய பிரிவு 138க்கு எக்ஸெப்ஷன் ஆகிற பிரிவு தான் 146. சாட்சிய 147. 146 என்னன்னா வெராசிட்டியை டெஸ்ட் பண்ணலாம், சமூகத்தில் அவன் யாருங்கிறத டெஸ்ட் பண்ணலாம், குண இயல்புல ரேப் கேஸ் தவிர மற்ற இதுல கேள்வி கேட்கலாம். 147 அது தொடர்பாக சொல்லுது. 148ங்கிறது ப்ராப்பர் கொஸ்டினா என்ன, இம்ப்ராப்பர் கொஸ்டினா என்னன்னு சொல்லுது. ப்ராப்பர் கொஸ்டினா இம்ப்ராப்பர் கொஸ்டினா என்னன்னு சொல்லுது. இப்ப ப்ராப்பர் கொஸ்டினா என்னங்க? இப்ப ப்ராப்பர் கொஸ்டின்னா இது எதுக்கான வச்சாங்கன்னா, குறுக்கு விசாரணையில சாட்சிகளை குடைஞ்சு எடுத்துருவோம். இப்ப சாட்சிகளுக்கு குறுக்கு விசாரணையில வைக்கிற ப்ரொடெக்ஷன் தான் பிரிவு 148. ப்ரொடெக்ஷன் தான் பிரிவு 148. இதை எடுத்து யார் கையாளணும்? இதை எடுத்து கையாள வேண்டியவங்க 165வது பிரிவு, சாட்சி சட்டம் 165வது பிரிவு, நீதிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற நீதிபதிகள். நீங்க கிராஸ் 7 நாளைக்கு தெற்க வடக்க இழுக்கலாம், வடக்க கேள்வி கேட்கலாம், தெற்க கேள்வி இழுக்கலாம். சம்பவம் எத்தனை மீட்டரு, எவ்வளவு அழகம், வயல் இருந்ததா, மாலை இருந்ததா, இப்படி என்ன கிடையாது.
சாட்சி சட்டம் பிரிவு 135 இருந்து 167 வரைக்கும் எப்படி கேள்விகள் கேட்கலாம்னு சொல்றாங்களோ அதுக்குள்ள வரையறைக்கு உட்பட்டுதான் நீங்க கேள்வி கேட்கலாம். இப்ப பாருங்களேன், இது என்ன ப்ராப்பர் கொஸ்டின்னா, a person appears an eyewitnesses to a murder. He is questioning whether he is cruel to his wife. This fact even is true will not detract from the value of his evidence as an eyewitnesses. ஒரு சாட்சி கொலை வழக்க கண்ணுற்ற சாட்சியா சாட்சி சொல்லிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ உன் மனைவி ஒரு காலத்தில் கொடுமைப்படுத்தினாயா? இது என்னங்க? இட்ஸ் a proper question. It's a proper question. It is not a proper question. It's a improper question. It's a improper question. இப்ப அதே நேரத்துல பாருங்களேன், but if the question imputes to him the charge that one time he himself was the member of the accused gang, subsequently broke apart from this all, it is true, seriously run down the court's opinion about it, and therefore the question is proper. இது என்ன கொஸ்டின்னா, நீனும் எதிரியும் ஒரு காலத்துல ஒன்னா இருந்தீங்க, நீனும் எதிரியோட சாட்சியும் எதிரியும் ஒன்றாக இருந்தீர்களா? நீங்களும் அவரும் சேர்ந்து பல வழக்குகளில் எதிரியாக வந்திருக்கிறீர்களா? ஆமான்ட்டான்னா, நீ சமீபமா அவரை விட்டு வெளியில வந்துட்டியா? ஆமா. அதனால விரோதத்தின் அடிப்படையில் அவரை சாட்சி சொல்றதுன்னா அவனுடைய குண இயல்புகளை கேள்வி கேட்கறதுக்கு தட் இஸ் கால்டு ப்ராப்பர் கொஸ்டின். தட் இஸ் கால்டு ப்ராப்பர் கொஸ்டின். இப்ப இம்ப்ராப்பர் கொஸ்டின் என்னன்னு உதாரணம் சொல்ல பாருங்க. வேற பர்சன் appears to stand as a surety. He was asked the question whether he was ever convicted in his life. He denied. His answer was false, for it was shown that 30 years before he was convicted. நீ எப்போதாவது குற்றவாளியான தண்டிக்கப்பட்டிருக்கிறாயா? ஆமா, 30 வருடங்களுக்கு முன்னால் தண்டிக்கப்பட்டிருக்கான். அது என்ன, 30 வருஷத்துக்கு முன்னாடி தண்டனை குற்றவாளின்னு தண்டிக்கப்பட்டா இன்னைக்கு அவன் சாட்சி சொன்னா அவனுடைய வாய்மை போயிடுமா? திட் இஸ் கால்டு இம்ப்ராப்பர் கொஸ்டின். தட் இஸ் கால்டு இம்ப்ராப்பர் கொஸ்டின். இப்ப பாருங்களேன், இப்ப இந்த மாதிரியான இம்ப்ராப்பர் கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு 1996 கிரிமினல் ஜெனரல்ல இது மாதிரி கற்பழிப்பு வழக்குகள்ல பெண்களிடம் ரொம்ப போட்டு இம்ப்ராப்பர் கொஸ்டின் கேட்கறாங்கன்ட்டு இந்திய உச்ச நீதிமன்றம் தன்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்தது. எந்த கேஸ்னா, ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் குர்மித் சிங். ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் குர்மித் சிங்கிற கேஸ்ல நீதியரசர்கள் ஏஎஸ் ஆனந்த் அண்ட் ஜாகிர் அகமது ஐயாவும் ரொம்ப அற்புதமா அந்த குர்மித் சிங் வழக்குல எடுத்து கையாண்டிருப்பாங்க. எடுத்து கையாண்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்கேமரா ட்ரையல் நடத்தணும், ட்ரையல் ஆஃப் ரேப் கேசஸ்ல எப்ப கராபரேஷன் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கோர்ட்ல கிராஸ் பண்ணும் போதும் the provisions of evidence are regarding relevancy of facts notwithstanding, some defense counsel adopt the continual questioning of the prosecutor as the details of the rape. The victim is required to repeat again and again the detail of the rape incident, not so much to bring out the facts on record to test her credibility, but to test her story for inconsistency with a view to attempt to twist the events given by her so as to make them appear inconsistent with her allegation. The court therefore should not sit as a silent spectator while the victim of crime is being cross-examined by the defense. இது மாதிரி பிடிச்சி மேஞ்சிருப்பாங்க அந்த குர்மித் சிங் கேஸ்ல. நீதிமன்றங்கள் எப்படி செயல்படணும், வக்கீல்கள் எப்படி செயல்படணும்னு சொல்லி இம்ப்ராப்பர் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த 148வது பிரிவை பொறுத்தவரையில நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த ஒரு தீர்ப்பை படிச்சீங்கன்னா இந்த 146 என்ன, 147 என்ன, 148 என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த தீர்ப்பு 2015 ஒன் லா வீக்லி கிரிமினல், 2015 ஒன் லா வீக்லி கிரிமினல் பக்கம் 273 வந்த தீர்ப்பு. 2015 ஒன் லா வீக்லி கிரிமினல் பக்கம் 273 வந்தது. இந்த 273 வந்த இந்த தீர்ப்புல ஒரு தீர்ப்பை படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கம்பல்ஷன் என்னன்னா, கம்பல்ஷன்ங்கிறது டிஃபைன் இன் 2 types according to 140 evidence act. One is under statute. One is under statute. அது என்ன ஸ்டேஜ்ல? சாட்சி சட்டம் பிரிவு 132 வைத்த நீ பதில் சொன்னா கூட உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. உன் மேல வந்து பொய்யா சொன்னா ஃபேப்ரிகேட்டிங் தி ஃபால்ஸ் எவிடன்ஸ் தான் எடுக்கலாம் ஒழிய உன்னை தண்டனைக்கு வைக்க முடியாதுன்னு சாட்சி சட்டம் பிரிவு 132 சொன்ன சட்டம் தந்த கம்பல்ஷன். அடுத்த கம்பல்ஷன் என்னன்னா 146, 147, 148வது பிரிவின்படி நீதிமன்றங்கள் சாட்சியை கம்பல் பண்றது. அது நீதிமன்றங்கள் தருகிற கம்பல்ஷன். நீதிமன்றங்கள் தருகிற கம்பல்ஷன் பை கோர்ட். கம்பல்ஷன் பை கோர்ட். இப்ப இதெல்லாம் இந்த பாருங்களேன், இதெல்லாம் யார் சொல்லுவான்னா
இந்த தீர்ப்பை நான் வந்து உங்களுக்கு தயவு செய்து ஆதலட்சுமி அம்மா சகோதரி அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இதை எதுக்காக நான் படிச்சு காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்க பிளைனா எவிடன்ஸ் ஆக்டர் படிச்சீங்கன்னா புரியாது. எனக்கே பல முறை புரிந்ததில்லை. நான் வந்து 35 ஆண்டு காலம் வழக்கறிஞர் தொழில் இருக்கேன். திருப்பி திருப்பி படிச்சு பார்ப்பேன். சந்தேகம்னா சக வழக்கறிஞர்களிடம் கேட்பேன். கமெண்ட்ரிஸை பார்ப்பேன். ஒரு கமெண்ட்ரிஸை பார்க்க மாட்டேன். 3-4 கமெண்ட்ரிஸை தேடுவேன். எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் இளம் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, மூத்த வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் பல கேள்விகளை கேட்பேன். என்னுடைய குருநாதர் இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்தபோது தந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புல ஒரு கொலை வழக்கில் ஒரு சாட்சி சொல்லும் போது அந்த கொலை வழக்கில் அவரையும் தொடர்படுத்தி சாட்சி சொல்லுவார். டக்குனு எதிர்தரப்புல வழக்கறிஞராக இருந்த என்னுடைய அருமைக்குரிய, என்னுடைய போற்றுதலுக்குரிய என்னுடைய நண்பன் என்ஆர் இளங்கோ என்ன பண்ணுவாரு, டக்குனு ஒரு மனு கொடுத்துருவாரு. எவிடன்ஸ் செக்ஷன் சிஆர்பிசி 319 ஒரு மனு கொடுத்து இவனை அக்யூஸா சேர்க்கணும். ஏன்னா 319 வெதர் கோர்ட்டு சேர்க்கலாம், ப்ராசிக்யூஷன் சேர்க்கலாம், அக்யூஸ் சேர்க்கலாம். இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் அவர் மேல இருந்ததுன்னா டெண்டர் ஆஃப் பேடன் வாங்கல, டெண்டர் ஆஃப் பேடன் வாங்காம ஒரு சாட்சி 306 ஃபாலோ பண்ணாம கொடுக்கறது தப்பு, அதனால கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துறாரு. இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நாளைக்கு இவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணார் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, அவருடைய தீர்ப்புல மற்ற பகுதிகளை கிரிட்டிசைஸ் பண்ணல. நீங்க 307 ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரை சாட்சி சொல்ல சொல்லுங்க. ட்ரையல்ல இருக்கும்போது, செஷன்ஸ் கேஸ் ட்ரையல்ல இருக்கும்போது சிஆர்பிசி 307 ஃபாலோ பண்ணணும். 307 ஃபாலோ பண்ணி எவிடன்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லி முடிச்சாங்களா ஒழிய, இந்த அப்சர்வேஷன்ல எங்க மூத்த வழக்கறிஞர் சொன்ன எதையுமே கமெண்ட் அடிச்சு தீர்ப்புகள் இல்லை. இப்ப இந்த தீர்ப்புல ரொம்ப அற்புதமா வந்து சாட்சி சட்டம் என்னன்னு எங்க ஐயா எழுதியிருப்பாரு. அதை நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நீங்க எப்ப சாட்சிகளை வந்து கோர்ட் கம்பல் பண்ணலாம், ப்ராப்பர் கொஸ்டின்னா என்ன, இம்ப்ராப்பர் கொஸ்டின்னா என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் வழக்கறிஞர்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு தீர்ப்புல பேரா 61 தீர்ப்பு குறிச்சிங்க. 2015 ஒன்லாவி கிளிக்கிறோம்னால பக்கம் 273 பேரா 61 நான் படிச்சுட்டே வரேன். When a witness is asked to answer a question, either in chief examination or in cross examination or in re-examination, if the said question is relevant to the matter in issue, the witness has no excuse to refuse to answer, as there is a statutory compulsion to answer the question as provided under section 138 of the Indian Evidence Act, and the answer tends to incriminate him, he shall be protected by the provision of 132 Evidence Act. Para 2, when witness is cross-examined, it is lawful for the adverse party to ask him any question, whether relevant to the matter in issue or not, for anyone more of the purpose of enumerated under section 146 of the Act. 3, when a witness is cross-examined, the court shall compel a witness to answer any question relevant to the matter in issue for the purpose of mentioned in 146 Act, and the answer to such question tends directly or indirectly incriminate him, he shall be protected by the provisions of 132 Evidence Act. இப்போ உங்களுக்கு புரியுதா? சாட்சிய சட்டத்தில் சொன்ன 146, 147 பிரிவுகளின்படி சாட்சிகளிடம் எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் கேள்வி குறுக்கு விசாரணை செய்கிற போது அவை சங்கதிகள் தொடர்புடைய கேள்விகளாக இருக்குமானால், அந்த கேள்விகள் ப்ராப்பர் கொஸ்டினா இருந்தால், மேட்டர் அண்ட் இஷ்யூ கொஸ்டின் ரெலவென்ட் டு தி மேட்டர் அண்ட் இஷ்யூவாக இருந்து அதுக்கு சாட்சி பதில் சொன்னால், இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 132 படி புரொடெக்ஷன்ல அவர் அந்த குற்றத்தில் தொடர்புடையவராக இருந்தாலும் அவரை எந்த நீதிமன்றமும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. பிரிவு இது 3. 4, when a witness is cross-examining a question, though not relevant to the matter in issue in the proceedings, if he is asked, if it affects the credit of the witness by injuring his character, the court shall compel him to answer the said question, and if the answer tends directly or indirectly incriminate him, he shall be protected by the provision to section 132 of the Evidence Act. அதாவது ஒரு சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யறப்ப அது சங்கதிகளில் தொடர்புடையாத கேள்விகளாக இருந்து அவருடைய கேரக்டரை பாதிக்கிறது மாதிரி இருந்து கோர்ட் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னா, கோர்ட் சொன்னதன் பேர்ல சாட்சி பதில் சொன்னார்னா, அக்கார்டிங் டு 132 எவிடன்ஸ் ஆக்ட்ல சாட்சிக்கு ப்ரொடெக்ஷன் வந்துருது. அடுத்தது படிக்கிற பாருங்க. when a witness is under cross examine, if the question which is not relevant to the matter in issue, he is asked for a purpose of to test his veracity or to discover who is he,
in his position in life, section 146 evidence that the court may or may not compel the witness to answer the question as detailed below. If the court finds that the question is a proper question as dealt with the class 1 of section 148, the court shall compel the witness to answer the question. 146 147 நம்ம கேட்கிற கேள்வி சங்கதிகளில் தொடர்புடையமா இருந்து ரெலவன்சின்னு கோர்ட் முடிவு பண்ணிட்டுன்னா கம்பல் பண்ணி சொல்ல சொன்னா 132ல ப்ரொடெக்ஷன் வந்துரும். தி கோர்ட் ஃபைண்ட்ஸ் that the question is improper question dealt with the class 2 and 3 of 148, the court shall not compel the witnesses to answer the question and instead of warn the witnesses under no obligation to answer the question. அதாவது இம்ப்ராப்பர் கொஸ்டின்னா நீதிமன்றம் என்ன சொல்லணும், தம்பி நீ இதுக்கு பதில் சொல்லணுங்கிற கடமை இல்லை, இதுக்கு நீ பதில் சொல்லணுங்கிற கடமை இல்லை அப்படின்னு கோர்ட் சாட்சியை வான் பண்ணிடணும். அடுத்தது பாருங்களேன், despite the warning by the court and without any compulsion by court. இப்ப கோர்ட் வந்து வான் பண்ணிடுது, கோர்ட் சாட்சியை கம்பல் பண்ணல, இப்ப அவனா ஆரம்பிக்கிறான் சாட்சி. the witness answers voluntarily or improper question dealt with the class 2 and 3 of the section 148. If the answer tends to directly or indirectly incriminate him, he shall not be protected by the provisions of 132 Act. இப்ப 146 படியும் 148ல உள்ள 2-3 படியும் அது இம்ப்ராப்பர் கொஸ்டினா இருந்து கோர்ட் வான் பண்ணதுக்கு அப்புறமும் சாட்சி எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு அவனாவே வாலண்டரியா சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா சாட்சி சட்டம் பிரிவு 132 சொல்கிற ப்ரொடெக்ஷன் அவனுக்கு கிடையாது. நான் போன வாய்தாவிலே 132 நடத்திட்டேன், அதனால நான் 132 திருப்பி 132 சொல்றேன். இப்ப அடுத்தது பாருங்க, when improper question is asked as dealt with the class 2 and 3 of section 148 and after warning by the court, if the witnesses, when an improper question is asked, முறையற்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்து 148வது பிரிவு 2-3ல சொன்னபடி முறையற்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்து கோர்ட் வார்னிங் பண்ணதுக்கு அப்புறம் if the witness refuses to answer the question, the court may draw adverse inference that the answer would be unfavorable. நீ இந்த வழக்குல அது வந்து முறையற்ற கேள்விகளாக இருந்து கோர்ட் வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பதில் சொல்லலன்னா அவனுக்கு எதிராக சாட்சி சட்டம் பிரிவு 144 படி அனுகூலிக்கப்படலாம். அடுத்தது பாருங்க, while under cross examination, when an improper question is asked as dealt with the class 2 and 3 of section 148 of the Act, in the court inadvertently fails to warn the witnesses and the witnesses answer the question, the said answer tends to incriminate him, he shall be protected by provision of 132 Act. குறுக்கு விசாரணை செய்கிற போது அது இம்ப்ராப்பர் கொஸ்டினா இருந்து கிளாஸ் 2 and 3 148ல வந்து இன்வெர்டன்ட் ஃபெயில், அதாவது நீதிமன்றம் வான் பண்ண விட்டு அவன் ஆன்சர் சொல்லிட்டான்னா இது கடமை யாருக்கு பாருங்க, நீதிமன்றம் வான் பண்ணணும், வான் பண்ணாம நீதிமன்றம் விட்டுடுச்சு, அவன் ஆன்சர் சொல்லிட்டான், அந்த பதில் அவனை ஒரு குற்றத்தில் தொடர்புடையதாக்குன்னா ஆக்க முடியாது 132வது பிரிவுபடி, ஏன்னா நீதிமன்றம் வான் பண்ண தவறிடுச்சு. அடுத்தது பாருங்க, அப்ளைங் தி அபோவ் டெஸ்ட் டு தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி பிரசன்ட் கேஸ். இதுதாங்க டெஸ்ட். நான் சொன்ன நீங்க 148வது பிரிவுக்கு நீங்க எந்த கமெண்ட்ரியில தேடினாலும் விளக்கமே இருக்காது. நானும் எல்லா கமெண்ட்டையும் பார்த்துட்டேன், சர்க்கார் எவிடன்ஸ் பார்த்துட்டேன், என் கையில இருக்கிற கிசுமுத்தி எவிடன்ஸ் பார்த்துட்டேன். 148வது பிரிவுக்கு எந்த விதமான விளக்கமே இல்லை. எனக்கு தெரிந்த ஒரே விளக்கத்தை என்னுடைய குருநாதர் இந்த தீர்ப்புல 146க்கு மட்டும் கொடுக்கல, 147, 148, 132வது பிரிவையும் சேர்த்து எப்படி கேள்விகள் கேட்கணும் என்பதை வழக்கறிஞர்களுக்காக இந்த தீர்ப்பு எடுக்கிறார். தயவு செய்து அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த தீர்ப்பை நீங்க அவசியம் படிச்சு தெரிஞ்சுக்கணும். இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால திருநாட்சவனை ஃபாலோ பண்ணிக்கணும்னு செல்லமேஸ்வரர் ஐயா சொன்னாரே ஒழிய தீர்ப்புகளுடைய உள்ளடக்கத்தை பத்தி அவர் எதுவுமே விமர்சிக்கல. இப்ப இது நீங்க இந்த தீர்ப்புகள்ல பெரும்பாலும் எவிடன்ஸ் ஆக்ட்ங்கிறது ஒரு டப் சப்ஜெக்ட். 132, 136, 147, 142 நாங்க 35 ஆண்டு காலம் எங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின்படி புரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம்னா தயவு செய்து நாங்கள் சொல்ற தீர்ப்புனா நீங்க வந்து வாதிச்சு பாருங்க. அதாவது நான் இள வழக்கறிஞருக்கு சொல்லிக் கொள்ளுறேன்னா வழக்கு இருக்கு இல்லை, கோர்ட்ல எந்த வக்கீல் கிராஸ் பண்ணாலும் கவனிங்க. கோர்ட்டுக்கு போறது காலம்பரை காலிங் முடிச்சு 2 பெயில் வந்தா உடையாந்துறதுன்னு இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீதிமன்றத்தை வாட்ச் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்மளுடைய கேஸ்ல வந்து நம்ம ஏன் அந்த வக்கீல் இந்த கேள்வி கேட்கிறாரு தெரிஞ்சுக்கலாம். இப்ப 148 முடிச்சுட்டேன். இப்ப அடுத்தது 149.
நியாயமான காரணங்கள் இல்லாமல் கேள்விகள் கேட்கப்படுதல் ஆகாது. இப்ப 148வது பிரிவில் குறிப்பிட்டபடியான கேள்வி எதுவும் அது தெரிவிக்கிற பழிச்சாட்டு சரியான அடிப்படை மீது அமைந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அதை கேட்கின்றவருக்கு நியாயமான காரணங்கள் இருந்தாலன்றி கேட்கப்படுதல் ஆகாது. எடுத்துக்காட்டு, முக்கியமான சாட்சி ஒருவர் ஒரு கூட்டு கொள்ளைக்காரர் என்று அட்டாணி அல்லது வக்கீல் ஒருவர் பாரிஸ்டர் ஒருவரிடம் தகவல் கொடுக்கிறார். சாட்சியை ஒரு கூட்டு கொள்ளைக்காரர் தானா என்று கேட்பதற்கு இது நியாயமான ஆதாரமாகும். அடுத்தது பாருங்க, முக்கியமான சாட்சி ஒருவர் கூட்டு கொள்ளைக்காரர் என்று நீதிமன்றத்தில் வாதவரைஞர் ஒருவரிடம் தகவல் தெரிவிக்கிறார். அவ்வாறு தகவல் தெரிவித்தவர் வாதவரைஞரால் கேள்வி கேட்கப்பட்டதில் தனது திருப்திகரமான காரணங்களை கொடுக்கிறார். சாட்சியை அவர் ஒரு கூட்டு கொள்ளைதாரா என்று கேட்பதற்கு இது ஒரு நியாயமான ஆதாரமாகும். அடுத்தது பாருங்க, சாட்சி ஒருவரை பற்றி எதுவுமே தெரியவில்லை. ஒரு சாட்சியை பத்தி கேட்கிற வக்கீலுக்கு எதுவுமே தெரியல, நீ கூட்டு கொள்ளைக்காரர் தானா என்று அவர்கிட்ட கண்டபடி கேட்கப்படுகின்றது. இந்த கேள்விக்கு எந்த விதமான நியாயமான ஆதாரங்களும் இல்லை. இது இம்ப்ராப்பர் கொஸ்டின். அடுத்தது பாருங்களேன், ஒரு சாட்சியை பற்றி எதுவுமே தெரியவில்லை, அவரது வாழ்க்கை முறை மற்றும் வாழும் வழிமுறைகளை பற்றி அவரிடம் கேள்வி கேட்கப்படுது. உதாரணம் என்னன்னா, ஒரு சாட்சி பெரிய பணக்காரனா இருக்கிறான், உன்னோட பர்த் என்னப்பா, நீ எங்க படிச்ச, பணம் வந்தா, ஆரம்ப காலம் என்ன, நீ என்ன தொழில் பண்ண, எல்லாம் கேட்டுட்டு வரோம். அவன் திருப்தியற்ற பதிலையே கொடுத்துட்டு வரான். கடைசியில அவன்கிட்ட திருப்தியற்ற பதிலே கொடுக்குறான். அவன் வாழும் முறையை பத்தி சொல்லல, அவனுடைய இன்கம் சோர்ஸை பத்தி சொல்லல. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நீ கூட்டு கொள்ளை அடிச்சுதான் அந்த பணத்தை சேர்த்துன்னு கேட்டா இது ஒரு நியாயமான ஆதாரமாக இருக்கலாம். நான் சொல்லலைங்க, சாட்சி சட்டம் பிரிவு 149ல எடுத்துக்காட்டு 4 சொல்லுது. எடுத்துக்காட்டு 4 சொல்லுது. சரி, இப்படி என்ன கேள்வி கேட்கிறோம்? கேள்வி கேட்கிறப்ப நீ ஆதாரம் இல்லாமல் கோர்ட்ல கேள்வி கேட்கறீங்க. நிறைய நீதிபதிகள் நம்ம வக்கீல தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு இந்த ப்ரொவிஷனா பயன்படுத்தல. எல்லா நீதிபதிகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சந்தையில தான் நிக்கணும். சாட்சி சட்டம் பிரிவு 150 படிக்கிற கேளுங்க. அத்தகைய கேள்வி எதுவும் நியாயமான ஆதாரங்கள் இல்லாமல் கேட்கப்பட்டது என்று நீதிமன்றம் கருதுமானால், அக்கேள்வி பாரிஸ்டர் வாதுரைஞர் வக்கீல் அல்லது அட்டாணியால் கேட்கப்பட்டிருந்தால், பாரிஸ்டர் வாதுரைஞர் வக்கீல் அல்லது அட்டாணி தம் தொழிலை செய்து வருங்கால் எந்த உயர் நீதிமன்றத்திற்கு அல்லது அதிகாரிக்கு உட்பட்டிருக்கிறாரோ அந்த உயர் நீதிமன்றம் அல்லது அதிகாரிக்கு அந்த வழக்கின் சூழ்நிலையை பற்றி அறிக்கை செய்யலாம். பிரிவு 150ல ஒரு கோர்ட் நம்ம கேட்கிற கேள்வி நியாயமான ஆதாரங்கள் இல்லாமல் கேட்கப்பட்ட கேள்வின்னு முடிவு பண்ணிட்டா அந்த கேள்வியை பத்தி ஹைகோர்ட்டுக்கு ட்ரையல் ஜட்ஜி எழுதிப்படலாம். அடுத்தது பாருங்களேன், 151 நீதிமன்றம் கேவலமானவன் என்றோ பழிதுற்றம் என்றோ கருதும் கேள்விகள் அல்லது விசாரணைகள் இவற்றையும் அத்தகைய கேள்விகள் அல்லது விசாரணைகள் நீதிமன்றத்தில் உள்ள பிரச்சனைகளை சற்று தெளிவுபடுத்தக்கூடும் என்றாலும் கூட பிரச்சனை உள்ள சங்கதிகளுக்கு சம்பந்தப்பட்டவையாகவோ அல்லது பிரச்சனை உள்ள சங்கதிகள் இருந்தனவா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் பொருட்டு தெரிய வேண்டியது அவசியமா உள்ள விஷயங்களுக்கு சம்பந்தப்பட இருந்தால் அன்றி நீதிமன்றம் அந்த கேள்விகளை தடை செய்யலாம். நிந்திக்க கருதி பிரிவு 152 நிந்திக்க கருதி அல்லது தொந்தரவு கொடுக்க கருதி கேட்கப்படுவதாக தோன்றும் கேள்வி எதையும் அல்லது கேள்வி முறையான கேள்வியாக இருந்தாலும் அது கேட்கப்படும் முறையானது வேண்டாத வகையில் துன்புறுத்துவதாக தோன்றும் கேள்வி எதையும் நீதிமன்றம் தடை செய்யலாம். இப்ப நான் சொல்ற 150, 151, 152 எல்லாமே நீதிமன்றத்துக்குள்ள கடமை. நிந்திக்க கருதி தொந்தரவு கொடுக்க கருதி கேட்கப்படுவதாக தோன்ற கேள்வி எதையும் கேள்வி முறையான கேள்வியாக இருந்தாலும் அது கேட்கப்படும் முறையானது அஃபென்சிவா இருந்ததுன்னா, வேண்டாத வகையில் துன்புறுத்தவாக இருந்ததுன்னா நீதிமன்றம் தடை செய்யலாம். நான் கிறுக்கு விசாரணைங்கிறது நான் அன்னைக்கே சொன்னங்க, ஒரு சாதாரண கலை கிடையாது. நான் ஒரு எம்எல்ஏவை ஒரு கேஸ்ல கிராஸ் பண்ணேன், எக்ஸ் எம்எல்ஏவை. அவர் தான் அந்த கேஸுக்கே மூலகர்த்தா. 2 அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சொத்து தகராறு, இவர் போய் பிரச்சனையில காம்ப்ரமைஸ் பண்றாரு. காம்ப்ரமைஸ் பண்றவ இவர் சொல்றத ஒரு பிரதர் கேட்க மாட்டேங்கிறான். போலீஸ் பண்ணி ஒரு சீட்டிங் கேஸ் போட்டுட்டாரு. நான் தான் டிஃபென்ஸ் கவுன்சிலா ஒரு கவுன்சில் என்ன என்கரேஜ் பண்றாரு, கிராஸ் பண்றேன். நான் இப்ப எப்படி கேள்வி கேட்ட பாருங்க, அவர்கிட்ட போய் நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாருன்னு கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு, எடுத்தோன்னே என் மேல கடுப்பா இருப்பாரு. நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், முதல் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, ஐயா நீங்கள் தீராத பிரச்சனையும் தீர்க்க வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஆமாம். எப்படி? என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் தீராத பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அவர் என்ன நினைச்சிட்டாரு, அவரை ஓஹோன்னு சாமநாதன் புகழ்றான்னு நினைச்சிட்டாரு. ஆமாம். உங்களிடம் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையினுடைய நலன் கருதி பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்ப்பினர் இருவரை அழைச்சி நீங்கள் ஒரு சுமூகமான தீர்வை நீங்கள் சொல்வீர்கள். ஆமாம்.
நான் அவர் ஒரு தனி கோர்ட் நடத்துறாரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவார்? இல்லைன்னு இருப்பார். உங்களிடம் பாதிக்கப்பட்ட நபரோ எதிர்தரப்பினரோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இரு தரப்பையும் அழைத்து பேசி ஒரு சுமூகமான தீர்வுக்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள். ஆமான்ட்டார். நான் கட்ட பஞ்சாயத்து கேள்வி கேட்காம இத்தனை கேள்வி கேட்டே அவரை நான் ஆமா வாங்கியிருக்கேன். இப்ப நான் வழக்கறிஞர்களுக்கு எதுக்கான்னு சொல்றேன்னா, கோர்ட்ல கேட்கிற கேள்விகள் அஃபென்சிவா இருக்கக்கூடாது, அவங்கள நிந்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அதையெல்லாம் பேட்டர்னை மாத்தி கேட்டு வாங்கிடலாம். இப்ப பாருங்களேன், சாட்சியின் குண இயல்பு கேடானது என்று காட்டி அவரது நாணயத்தை குலைக்க முனையும் அளவுக்கு மட்டும் இது சாட்சி சட்டம் பிரிவு 153. சாட்சியத்தின் குண இயல்பு கெடானது என்று காட்டி அவரது நாணயத்தை குலைக்க முனையும் அளவுக்கு மட்டுமே பரிசீலனைக்கு தொடர்புள்ளதாக கேள்வி எதனும் அவரிடம் கேட்கப்பட்டிருந்து அவர் அதற்கு பதில் சொல்லி இருக்கும் போது அவரது பதில் முரண்படுத்துவதற்கு சாட்சியம் எதுவும் கொடுக்கப்படுதல் ஆகாது. ஆனால் அவர் பொய்யாக பதில் சொல்வாரானால் பொய் சாட்சியம் கொடுத்ததற்காக அவர் மீது குற்ற வழக்கு தொடரலாம். விதி விலக்கு 1. எந்த குற்றத்திற்காக வேணும் முன்னமேயே தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற சாட்சி ஒருவர் கேட்கப்பட்டு அவர் அதை மறைத்தறிப்பாடையானால் அவரது முந்திய தண்டனை பற்றி சாட்சியம் கொடுக்கப்படலாம். ஒரு கேஸ்ல கேட்கிறோம், நீங்க ஏலியரா நீங்க இந்த கன்விக்ஷன் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்கிறோம். அந்த சாட்சி மறுக்கிறாருன்னா அவர் ஏலியரா கன்விக்ஷன் வாங்கியிருக்கிறாருங்கிறதுக்கு நம்ம எவிடன்ஸ் சொல்லலாம். விதிவிலக்கு 2. சாட்சி ஒருவரின் நடுநிலைமையை தாக்க முனையும் கேள்வி எதனும் அவரிடம் கேட்கப்பட்டு குறிப்பாக சொல்லப்பட்ட அந்த சங்கதிகளை மறுத்தளித்து அவர் அதற்கு பதிலளிப்பாரையானால் அவரை முரண்படுத்தலாம். அதாவது சாட்சி ஒருவரின் நடுநிலைமை, இம்பார்ஷியல அவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப அவர் எதனும் அதை மறுத்தளிச்சார்னா அதுக்கு நம்ம எவிடன்ஸ் விட முடியாது. அதை நம்ம முரண்படுத்தலாம், கான்ட்ரடிக்ட் தான் பண்ணலாம். அக்கார்டிங் டு எவிடன்ஸ் ஆக்ட் 145 படி கான்ட்ரடிக்ட் பண்ணலாம், முரண்படுத்தலாம். இப்ப நான் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு நிறுவன பங்குகளை வாங்க உத்தரவாதம் அளிப்பவர் அண்டர் ரைட்டர் ஒருவருக்கு எதிரான ஒரு கோரிக்கை மோசடியானது என்னும் காரணத்தின் பேரில் எதிர்க்கப்படுகிறது. முந்தைய ஒரு நடவடிக்கையில் மோசடியான கோரிக்கையுடைய அவர் செய்தது இல்லையா என்ற கோரிக்கையாளர் கேட்கப்படுகிறார். அவர் அதை மறுத்தளிக்கிறார். அத்தகைய ஒரு கோரிக்கையை அவர் செய்யத்தான் செய்தார் என்பதை காட்ட சாட்சியம் அளிக்கப்படுகிறது. இந்த சாட்சியம் அட்மிசபிள். அடுத்தது பாருங்க, நேர்மையின்மைக்காக ஒரு பதவியிலிருந்து சாட்சி ஒருவர் நீக்கப்படவில்லையா என்று கேட்கப்படுகிறார். அதை அவர் மறுத்தளிக்கிறார். நேர்மையின்மைக்காக அவர் நீக்கப்பட்டார் என்பதனை காட்ட சாட்சியம் அளிக்கப்படுகிறது. இந்த சாட்சியம் அனுமதிக்கத்தக்கதன்று. இந்த சாட்சியம் அனுமதிக்கத்தக்கதன்று. ஒரு குறிப்பிட்ட நாளன்று ஆ என்பவரை லாகூரில் தாம் பார்த்ததாக ஆ என்பவர் கூறுகிறார். அவரே அந்த நாளில் கல்கத்தாவில் இல்லையா என்று ஆ கேட்கப்படுகிறார். அதை அவர் மறுத்தளிக்கிறார். அந்த நாளில் ஆ கல்கத்தாவில் இருந்தார் என்று காட்ட சாட்சியம் அளிக்கப்படுகிறது. இந்த சாட்சியமானது அவரது நாணயத்தை பாதிக்கும் ஒரு சங்கதியின் பேரில் ஆவை முரண்படுத்துவது என்ற வகையில் அல்லாமல் குறிக்கப்பட்ட நாளில் லாகூரில் காணப்பட்டார் என்று சொல்லப்படும் சங்கதியை முரண்படுத்துவது என்ற வகையில் அனுமதிக்கத்தக்கதாகும். இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றிலும் சாட்சியின் மறுத்தளிப்பு பொய்யானதாக இருந்தால் பொய் சாட்சியம் கொடுத்ததாக அவர் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கலாம். ஆ என்பவருக்கு எதிராக சாட்சியம் கொடுக்கும் ஆ என்பவரிடம் ஆவின் குடும்பத்துக்கும் ஆவின் குடும்பத்துக்கு இடையே பரம்பரை பகுமை இருந்தது இல்லையா என்று கேட்கப்படுகிறது. அதை அவர் மறுத்தளிக்கிறார். அக்கேள்வி அவரது நடுநிலைமையை தாக்க முனைகிறது என்ற காரணத்தின் பேரில் அவரை முரண்படுத்தலாம். இப்ப 153க்கு ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், அவசியம் குறிச்சிங்க. இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சாலே 153 நீங்க ரொம்ப அற்புதமா புரிஞ்சுக்கலாம். 153 நீங்க ரொம்ப அற்புதமா புரிஞ்சுக்கலாம். ஜட்ஜ்மெண்ட்டை நான் சொல்றேன், குறிச்சிங்க. 1999 SEC கிரிமினல், 1999 SEC கிரிமினல், பேஜ் 1999 SEC கிரிமினல், பேஜ் 505, பேஜ் 505. 1999 SEC கிரிமினல், பேஜ் 505. விஜயகுமார் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ரொம்ப அற்புதமா இதுல பாருங்க, ஒரு மர்டர் கேஸ்ல இன்கொஸ்ட்ல சாட்சியா போடுவான். அவன் இன்கொஸ்ட்ல சாட்சியா போட்ட நேரத்துல டிஃபென்ஸ்ல ஒரு 2 விட்னஸை போட்டு இன்கொஸ்ட்ல சாட்சியா போட்ட நேரத்துல அந்த சாட்சி 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு ஊர்ல லாரி வாங்குறதுக்கு ரசீதுல கையெழுத்து போட்டான்னு அந்த லாரி வாங்கினவங்க அந்த டாக்குமெண்ட்டை போட்டு கோர்ட்ல சாட்சி சொல்லுவாங்க. கீழ்கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாங்க. மேட்டர் ரேக்கப் டு தி சுப்ரீம் கோர்ட். அதுல செல்ஃப் டிஃபென்ஸ் எடுத்திருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது 150 சாட்சி சட்டம் பிரிவு 153ல சீல சொல்ல இல்லுஸ்ட்ரேஷன்ல எடுத்து சொல்லுவாங்க. சீல சொல்ற இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்து
இதை முரண்படுத்துறதுக்கு இந்த எவிடன்ஸை பயன்படுத்திக்கலாம், முரண்படுத்துறதுக்கு இந்த எவிடன்ஸை பயன்படுத்திக்கலாம். நான் எதுக்கான்னு சொல்லனா, நீங்க வந்து கிராஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளதையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதாவது எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ்ங்கிறத கோர்ட்ல நம்ம எப்படியெல்லாம் எடுத்து ப்ரொவிஷனை கையாளணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இந்த தீர்ப்பை அவசியம் படிச்சு பாருங்க. 99 SCC கிரிமினல் பேஜ் 505, கேஸ் லா பேரு விஜயகுமார் ஸ்டேட், இது இந்திய உச்ச நீதிமன்றம். அடுத்தது இன்னொரு கேஸ் லா சொல்றேன் பாருங்க. 2000 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல், 2000 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 345, பேஜ் 345, 2000 SCC கிரிமினல் பக்கம் 61, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் யாரப்ப ரெட்டி, கேட்டு ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் யாரப்ப ரெட்டி. இதுவும் 153க்கு உள்ள அற்புதமான கேஸ், 153க்கு உள்ள ஒரு அற்புதமான கேஸ். இந்த தீர்ப்பை, இந்த ஜெனரல் ரூல் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் நோ விட்னஸ் should be cited contradict to another witness. அதாவது ஒரு சாட்சியோட சாட்சியத்தை இன்னொரு சாட்சியத்தை வச்சு கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கு அலோ பண்ணக்கூடாது. இன்டென்ட் ஒன்லி, அதாவது அவங்களோட சேக் தி கிரெடிட் ஆஃப் another witnesses. But under section 153 of the act, the basic requirement for adducing such contradictory evidence is that the witnesses whose impartiality is to be contradicted with the help of such evidence. அதாவது அந்த சாட்சியை நடுநிலைமை தவறு இருக்கிறார், பார்த்ததா சொல்றார். இது மாதிரி விஷயங்களுக்கு 153ல கான்ட்ராடிக்ட் பண்ண பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி இந்த 2000 MLJ பக்கம் 345, 2000 SCC கிரிமினல் பக்கம் 61ல வந்த தீர்ப்பை படிங்க. அடுத்தது நம்ம 154வது பிரிவுக்கு வரோம். எவிடன்ஸ் ஆக்ட் 154வது பிரிவுக்கு வரோம். 154வது பிரிவு என்பது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். The court may in its discretion permit the person who calls him as a witness to put any question to him which might be put in cross examination by the adverse party. இதுல அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அமெண்ட்மெண்ட் வந்தது 2006ல. nothing in the section shall disentitle the person so permitted under subsection 1 to rely on any part of the evidence of such witnesses. இப்போ நான் உங்கள்ட்ட ஆரம்பத்திலேயே ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே ஒன்று சொன்னேன். சில நீதிபதிகள் கோர்ட்ல கேஸை கன்விக்ஷன் பண்ணிடுவாங்க. எல்லா விட்னஸும் தெரியலன்னு சொல்லியிருந்தா கூட, ஆஸ்திரேல் பண்ணா கூட கன்விக்ஷன் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொன்னேன். எப்படி இடம் இருக்குன்னு சொன்னேன்னா, 145 எவிடன்ஸ் ஆக்ட் படி 154ல சாட்சியை ஆஸ்திரேல் பண்ணி ப்ராசிக்யூட்டர் வாங்கிட்டு 145 எவிடன்ஸ் ஆக்டை சாட்சிகிட்ட படிச்சு காமிச்சு அதை அப்படியே எவிடன்ஸா வாங்கிக்கிட்டு ஐஓட்ட அந்த சாட்சியுடைய வாக்குமூலத்தை அப்படியே படிச்சு காமிச்சு வெர்பாட்டிங்கா அப்படியே எழுதிக்கிட்டு, இது மாதிரின்னா சில நீதிபதிகள் எனக்கே தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். சாட்சி சட்டம் பிரிவு 3 புரூடுன்னு என்ன சொல்கிறது என்று சொன்னால், சாதாரண மனிதனுடைய பட்டறிவுக்கு எந்த சங்கதிகள் ஒருங்கு சேர்ந்தால் குற்றமாகும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் இங்கே நிரூபித்ததாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என சொல்லி சாட்சி காயம்பட்டிருக்கிறார், மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார், மருத்துவமனையில் காயம்பட்டவருக்கு சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது. அவர் கொடுத்த புகார் வாக்குமூலத்தில் உள்ள கையெழுத்தை ஒப்புக்கொள்கிறார். புகார் வாக்குமூலத்தில் உள்ள சங்கதிகளை முழுவதுமாக மறுக்கவில்லை. சம்பவம் நடந்தவுடன் ஆஸ்பத்திரிக்கு சென்றதாக சொல்கிறார். எதிரியை மட்டும் தொடர்புட்ட மறுக்கிறார். இப்படி என்ன போட்டு கோர்த்து கன்விக்ஷன் கொடுக்குற நீதிபதி இருக்காங்க. நீங்க நான் சொல்ற தீர்ப்பை குறிச்சிங்க. 2001 SCC கிரிமினல் பேஜ் 323, 2001 SCC கிரிமினல் பேஜ் 323, 2001 SCC கிரிமினல் பேஜ் 323, நீதியரசர் கேடி தாமஸ் அண்ட் RP சேத்தி, குராசிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், குராசிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். படிக்கிறேன் கேளுங்க. ஹாஸ்டைல் விட்னஸ் மீனிங் merely because a witness is declared hostile, his entire testimony cannot be excluded from consideration by giving permission to cross-examine as a witnesses. Nothing adverse to the credit of the witness is decided. Court has to exercise discretion in granting permission to cross-examine in a judicious manner. It is for the court of fact to decide whether by virtue of cross-examination testimony of the witnesses should be discredited or not. Pudel 1 differed from the prosecution case only in respect of the post-incident details, timing of lodging FIR. Trial court erred in granting permission to cross-examine Pudel 1 on ground being hostile. Evidence Act. Testimony reliability in the crossing case தான் hostile ஆன விட்னஸ்டையும் சாட்சியத்தை ரிலே பண்ணிக்கலான்னு சொன்ன தீர்ப்பு. சாட்சியத்தை ரிலே பண்ணிக்கலான்னு சொன்ன தீர்ப்பு. இதுக்கு இன்னொரு புகழ்பெற்ற தீர்ப்பு இருக்கிறது. என்ன தீர்ப்புன்னா, 2004 MLJ கிரிமினல்ல பக்கம் 89ல வெளியான நம்மளுடைய தமிழ்நாட்டு வழக்கான கே அன்பழகன் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல நம்ம உச்சநீதிமன்றம் எடுத்து பிரிச்சு மெஞ்சிருப்பாங்க.
என்ன கேஸ்னா, நம்முடைய தமிழகத்துடைய முன்னாள் முதல்வராக இருந்த அம்மா அவர் மீது இருந்த சொத்து குவிப்பு வழக்குல அரசு தரப்பு வழக்கறிஞர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த அம்மாவுக்கு நன்மை பண்றதா நினைச்சுக்கிட்டு ஆசையிலான விட்னஸ்னா, நான் ஏற்கனவே சொன்ன சாட்சி சட்டம் 154வது பிரிவின்படி சாட்சியை ஆசையில் பண்ணி கிராஸ் பண்ண பர்மிஷன் கேட்டு 145 எவிடன்ஸ் ஆக்ட் படி அந்த ஏலியர் ஸ்டேட்மெண்ட்டை ரிசைல் பண்ணி கேள்வி கேட்க விட்டுட்டான். ஏலியர் சாட்சியை ரிசைன் பண்ணி அரசு தரப்பு வக்கீல்லாம் கேள்வி கேட்க கோர்ட்ல விட்டுட்டாங்க. இந்த அம்மா மேல உள்ள நல்ல எண்ணத்திலேயோ அம்மாவை கவர்ந்து பண்ணணுங்கிறதுக்கோ இதை ஏன்டா நம்ம கேட்பானான்னு நினைச்சிட்டு விட்டாங்க. இந்திய உச்ச நீதிமன்றத்துல வழக்கை டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி கே அன்பழகன் போட்ட வழக்கில் அந்த கட்டை எடுத்து படிச்சு பார்க்கும்போது இந்திய உச்ச நீதிமன்றம் வெஸ்ட் பேக்கரி கேசனுடைய தீர்ப்பை சொல்லி ஒரு சாட்சிகளுடைய சாட்சியத்தை ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்திய சாட்சி சட்ட பிரிவு 154வது பிரிவையும் 145வது பிரிவையும் பயன்படுத்தி ஒத்துநோக்கலனாலே இட் இஸ் நாட் ஏ ஃபேர் ட்ரையல் அப்படின்னு சொல்லி பெங்களூர் மாத்தி விட்டாங்க. இந்திய நாட்டினுடைய வழக்கில் இது ஒரு முக்கியமான வழக்கு. வெஸ்ட் பேக்கரி கேஸ் மாதிரி அன்பழகன் கேஸ் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. 2016 ஒன் லா வீக்லி கிரிமினல் 2016 ஒன் லா வீக்லி கிரிமினல் பக்கம் 635 வெளியான ராஜகோபாலன் வர்சஸ் ஸ்டேட் 2016 ஒன் லா வீக்லி கிரிமினல் பக்கம் 635 வெளியான ராஜகோபாலன் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல PN பிரகாஷ் ஐயா ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறாருன்னா, ராஜகோபால் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் கேஸ்ல 304A கேஸ்ல சில சாட்சிகளை கிராஸ் பண்ணாம திருப்பி ரீகால் கேட்பாங்க ஹைகோர்ட்ல. அவர் என்ன பண்ணார், இந்த வினோத் சர்மா கேஸ்ல வந்த தீர்ப்பை சுட்டி காமிச்சு, வினோத் சர்மா கேஸ்ல இந்த மாதிரி டைம் கொடுக்கூடாது, கிராஸ் 309 நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி அன்னைக்கே கிராஸ் பண்ணணும், அன்னைக்கே கிராஸ் பண்ணாம பின்னாடி கிராஸ் பண்ண கேட்கறதெல்லாம் தப்புன்னு சொல்லி பல வழக்குகளை எல்லாம் அதில் எடுத்து காமிச்சிட்டு டியூரிங் கிராஸ் எக்ஸாமினேஷன் பாரா B-ல பாரா 7ல during crossing if the witness is either dead during cross examination any witness gives evidence contradicting the evidence given in chief, it is open to the trial court infer that the said witness has been won over and reliance can be placed on the chief examination as done by the Supreme Court. Vinod Kumar vs State of Punjab and Nayan Kumar Sivappa Bagmi vs State of Maharashtra. The trial court shall also bear in mind 150 evidence has been amended whereby the evidence is hostile witness need not be eschewed and those portions of the evidence which support the prosecution case can be relied upon by the court ன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். நான் இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நிறைய தீர்முடிகள் வந்திருக்கிறது. இப்ப 311 போட்டாலே அளவ மாட்டேங்குது மேல. நான் ஒரு தீர்ப்பு சொல்ல குறிச்சிங்க, AGO ஆகோ வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற தீர்ப்புல இந்திய உச்ச நீதிமன்றம் 311ன்னு சொல்லி சில பிரின்சிபிள் சொல்லியிருக்கு. AGO ஆகோ வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ் நான் அடுத்த வகுப்புல அந்த தீர்ப்பை உங்கள் முன் வைக்கிறேன். இன்று காலம் 6:30 கடந்து விட்டது, மாலை மயங்கி விட்டது, ஊரடங்கு முழு ஊரடங்குக்கு தமிழகம் வந்து விட்டது. அந்த 5 to 6:30 மணி வரை எனக்கு வகுப்படுத்த உத்தரவிட்ட அன்பு சகோதரி ஆதிலட்சுமி லோகமூர்த்திக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். நான் 154 தான் என்ற வகுப்பை முடுக்கிறேன். இன்னும் முக்கியமான பிரிவுகள் 13 பிரிவுகள் இருக்கிறது. மீண்டும் வாய்ப்பு தந்தால் அந்த முடிவை நான் ஆதிலட்சுமி அம்மா கையிலே விட்டுறேன். அம்மா வாய்ப்பு தந்தால் நான் உங்களிடம் வருகிறேன். உங்களை நீண்ட நாளைக்கு இடையில் பார்த்ததிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பதிவுகளை போடுங்கள். தவறு செய்தாலும் சுட்டு காட்டுங்கள், நிறை இருந்தாலும் சுட்டு காட்டுங்கள், குறை இருந்தாலும் சுட்டு காட்டுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு